ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய வாழ்த்துதலை நான் தெரிவிக்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. கர்த்தருடைய ஓய்வு நாளிலே, கர்த்தருடைய நாளிலே இப்படியாக ஒரே குடும்பமாக கூடி வருவது எத்தனை மகிழ்ச்சியான ஒரு காரியம். கர்த்தருடைய அன்பையும் அவருடைய தயாபரத்தையும் கொண்டாடும்படியாக தான் நாம் வாரந்தோறும் இங்கே கூடி வருகிறோம். கர்த்தருடைய சமூகத்திலே நீங்கள் செலவழிக்கிற நேரம் ஒரு நாள் வீணாய் போகாது. கர்த்தர் நம்மை ஒரு நாளும் வெறுமையாய் அனுப்புகிறவர் அல்ல. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? நான் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே நான் விசுவாசிக்கிறேன், ஆவியிலே உணர்ந்து சொல்கிறேன். இன்றைக்கு கர்த்தர் உங்களை ஒரு விசேஷித்த விதத்திலே சந்திக்க விரும்புகிறார். தனிப்பட்ட ரீதியிலே சந்திக்க விரும்புகிறார். நம்முடைய இருதயத்தை கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் திருப்புவோம். நாம் எழுந்து நின்று ஒரு வேத பகுதியை வாசிக்க போகிறோம். நம்ம எல்லாரும் கூடுமானால் கர்த்தருடைய சமூகத்திலே நாம் எழுந்து நிற்போம். பரிசுத்த வேதாகமத்தை திறந்து மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 25 34 வரைக்கும் நம்ம வாசிக்க போகிறோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 25 34 வரைக்கும். தயவுசெய்து உங்களுடைய பரிசுத்த வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். மேல் தளத்தில் இருந்தாலும் கீழ்த்தளத்தில் இருந்தாலும் நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த வசன பகுதியை வாசிக்க போகிறோம். மார்க் 5ஆம் அதிகாரம் 25வது வசனத்திலிருந்து. அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாலும் ஒரு ஸ்திரீ அநேக வைத்திருந்தால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானதை எல்லாம் செலவழிந்தும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற போது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் ஒரு வஸ்திரத்தையாவது தொட்டால் சொஸ்தமாக என்று சொல்லி ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டார். உடனே அவருடைய இதயத்தின் ஊரல் நின்று போயிற்று. ஆரோக்கியம் அடைந்து அவருடைய சரீரத்தை உணர்ந்தார். உடனே இயேசு தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து ஜனக்கூட்டத்துக்குள்ளே திரும்பி என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று கேட்டார். அவருடைய சீஷர் அவரை நோக்கி, எல்லா ஜனங்களை நெருக்கிக் கொண்டிருக்கிறதை நீ கண்டும் என்னை தொட்டது யார் என்று கேட்கிறீரே என்றார்கள். இதை செய்தவரை காணும்படிக்கு அவர் சுற்றிலும் பார்த்தார். தன்னிடத்திலே சம்பவித்ததை அறிந்த அந்த ஸ்திரீயானவள் பயந்து நடுங்கி முன்பாக வந்து விழுந்து உண்மையெல்லாம் அவருக்கு சொன்னார். அவர் அவரை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடு போய் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தயவுசெய்து உட்காருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். இந்த நாளின் செய்தியின் தலைப்பு என்னவென்றால், உறுதியான விசுவாசம் அல்லது நிலையான விசுவாசம், விடாத்தன்மை உள்ள ஒரு விசுவாசம். ஆமென். உறுதியான விசுவாசம். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், கடந்த சில வாரங்களாகவே நாம் கர்த்தரால் நடத்தப்பட்டு விசுவாசத்தை குறித்து அநேக சத்தியங்களை நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு விசுவாசத்தை குறித்து தான் நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். இன்றைக்கு சத்துருவாகிய பிசாசு நம்முடைய ஆசீர்வாதத்தை அவன் தாக்குகிறது அல்ல. சத்துருவாகிய பிசாசு நம்முடைய ஆசீர்வாதத்தை தாக்குறவன் அல்ல. அவன் நம்முடைய விசுவாசத்தை தாக்குறவன். அவனுக்கு நல்லா தெரியும், உங்களுடைய விசுவாசத்தை தொட்டுட்டா ஆசீர்வாதம் எல்லாம் போயிடும் தெரியும், சுகம் போயிடும் தெரியும், விடுதலை போயிடும் தெரியும். ஆகவே நீ கர்த்தருடைய ஊழியக்காரனாய் சொல்கிறேன், சத்துருவாகிய பிசாசு அநேக கர்த்தருடைய பிள்ளைகளுடைய விசுவாசத்தை பல விதத்திலும் தாக்கி கொண்டிருக்கிறான். கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது உறுதியான விசுவாசம். என்ன நடந்தாலும், என்ன சம்பவித்தாலும், ஆண்டவரே, என்னுடைய விசுவாசத்திலே நான் தளர்ந்து போக மாட்டேன். இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு தீர்மானம் பண்ணணும். நம்ம எல்லாரும் கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கடைசி நாட்களிலே ஒரு அடையாளம் என்னவென்றால் விசுவாச துரோகம். அநேகர் விசுவாசத்தை விட்டு விலகுவார்கள். இது கடைசி கால அடையாளம். அநேக வருஷமாய் விசுவாசம் உள்ளவர்களாக இருந்தவர்கள், விசுவாசிகளாக இருந்தவர்கள், ஏன் ஊழியம் செய்தவர்கள் கூட கடைசி நாட்களிலே விசுவாசத்தை விட்டு விலகுவார்கள்.
அபாஸ்டசி, விசுவாச துரோகம் ஏற்படும். அதற்கு நாம் ஆளாகிவிடக்கூடாது. ஆகவேதான் தொடர்ந்து ஆவியானவர் நம்மிடத்திலே இந்த நாட்களிலே விசுவாசத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஆமென். உங்களுடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது? பலவிதமான சூழ்நிலைகளின் மத்தியிலே, பிரச்சனையின் மத்தியிலே, இக்கட்டான நிலைமையின் மத்தியிலே, சில சமயத்தில் ஜெபம் கேட்காதது போல இருக்கிற சூழ்நிலையில நீங்கள் கர்த்தர் மேல் வைத்திருக்கிற விசுவாசம் எப்படி இருக்கிறது? வேதம் என்ன சொல்றது தெரியுமா? மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ. அப்ப அவரு பூமியில வரும்போது எதை எதிர்பார்க்கிறார்? எதை தேடுகிறார்? விசுவாசத்தை. விசுவாசிகளுக்குள்ளே விசுவாசம் இருக்கிறதா? அதை தான் அவர் தேட, கண்டுபிடிக்க விரும்புகிறார். இதைதான் பேதுருவிடத்தில் ஆண்டவர் சொல்றார். பேதுருவே, சாத்தான் உன்னை சிறைகளை போட்டு புடைக்கும்படியாக என்னிடத்திலே உத்தரவு கேட்டிருக்கிறான். நானும் உத்தரவு கொடுத்திருக்கிறேன். ஆகிலும் உன்னுடைய விசுவாசம் ஒளிந்து போகாதபடி நான் உனக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன். உன்னுடைய விசுவாசம் ஒளிந்து போடக்கூடாது. இன்னைக்கு நான் தாழ்மையா விசுவாசிக்க நம்முடைய ஆண்டவராக இயேசு நமக்காக இந்த ஒரு காரியத்திலே தொடர்ந்து பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். ஆண்டவரே, என்னுடைய மகளுடைய விசுவாசம், என்னுடைய மகனுடைய விசுவாசம் ஒரு நாள் ஒளிந்து போகக்கூடாது. கர்த்தருடைய பரிசுத்த. அப்ப விசுவாசம் எவ்வளவு முக்கியம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். நாம் எல்லாரும் விசுவாசிகள். நம்ம எல்லாருக்கும் விசுவாசம் இருக்கிறது. விசுவாசம் இல்லை என்று சொல்லவில்லை. எல்லாருக்கும் விசுவாசம் இருக்கிறது. ஆனா நம்முடைய விசுவாசம் உறுதியா இருக்கிறதா? ஆபிரகாமை குறித்து வாசிக்கும் போது வேதம் சொல்கிறது, அவனுடைய சரீரம் செத்ததா இருந்தது, சாராளுடைய கற்பமும் செத்ததா. ஆனால் ஆபிரகாம் விசுவாசத்திலே தளர்ந்து போகவில்லை. செத்த நிலைமைதான். ஒரு ஆசீர்வாதத்துக்கு வாய்ப்பே இல்லை. ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் பிள்ளை பெறத்துக்கு வாய்ப்பே இல்லை. சாத்தியமற்ற ஒரு நிலைமையிலே வேதம் சொல்கிறது, ஆபிரகாம் விசுவாசத்திலே தளரவில்லை. விசுவாசத்திலே வல்லவராயிருந்தார். தேவனை மகிமைப்படுத்தினார். கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்றுவார் என்ற ஒரு பெரிய விசுவாசம், உறுதியான விசுவாசம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்திலே 3 அற்புதங்களை ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். 3 அதிசயமான அற்புதங்களை மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்திலே ஆவியானவர் எழுதி வைத்திருக்கார். வீட்டுக்கு போய் மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் முழுமையா நீங்க வாசித்து பாருங்க. அந்த 3 அற்புதங்களையும் உங்களால் பார்க்க முடியும். முதலாவது அற்புதம், பிசாசினாலே பாதிக்கப்பட்ட மனுஷன். 2வது, சரீரத்திலே சுகமில்லாமல் வியாதியாயிருந்த ஸ்திரீ. 3வது, எவ்வியருடைய மரித்து போன மகள். 3 அற்புதங்கள். முதலாவது, அந்த பிசாசு பிடித்த அந்த மனுஷன் ஆண்டவராகிய இயேசுவினால் விடுதலையாக்கப்படுகிறார். 2வது, அந்த 12 வருஷம் வியாதியா இருந்த ஸ்திரீ ஆண்டவராகிய இயேசுவினால் அற்புதமான ஒரு சுகத்தை. 3வது, எவ்வியருடைய மகள் மரித்து போன நிலைமையிலே ஆண்டவராகிய இயேசு அந்த மகளை உயிர்த்தெழுப்பினார். இந்த 3 அற்புதங்களிலும் ஒரு காரியத்தை நாம் பொதுவாக பார்க்கிறோம். அது என்னவென்றால், ஆண்டவராகிய இயேசு மருத்துவராக வெளிப்படுகிறார். இந்த 3 அற்புதங்களிலும் ஆண்டவராகிய இயேசு மருத்துவராக வெளிப்படுகிறார். முதலாவது, அந்த பிசாசினாலே பாதிக்கப்பட்ட அந்த மனுஷனுக்கு ஆண்டவராகிய இயேசு மனத்தத்துவ நிபுணராக, சைக்காட்ரிஸ்ட். ஆமென். அந்த மனுஷன் மனதளவிலே பாதிக்கப்பட்டிருந்தான். அவனுக்கே தெரியல, தான் செய்கிறது என்னன்னு அவனுக்கே தெரியல. ஒரு மனத்தத்துவ நிபுணராக. 2வதாக, அந்த வியாதியா இந்த அந்த ஸ்திரீக்கு ஆண்டவராகிய இயேசு மருத்துவராக, வைத்தியராக. 3வது, மரித்து போன அந்த மகளுக்கு குழந்தை நல மருத்துவராக ஆண்டவராகிய இயேசு வெளிப்படுகிறார். அந்த 3 அற்புதங்களுடைய சூழ்நிலையை நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான போர்க்களம் போல தோன்றுகிறது. அந்த 3 அற்புதங்களுடைய சூழ்நிலை யோசித்து பாருங்க. பிசாசு பிடித்த மனுஷன், பயங்கரமான வியாதியில் இருந்த ஸ்திரீ, மரித்து போன மகள். இந்த 3 சூழ்நிலையிலும்
ஒரு பெரிய மருத்துவராக, மன தத்துவ நிபுணராக, ஒரு குழந்தை நல மருத்துவராக ஒருவர் வருகிறார். அவர்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. இந்த நாளின் செய்தியில அந்த 3 அற்புதங்களை குறித்து தியானிக்க நமக்கு நேரம் இருக்காது. ஆகவே அந்த பெரிய மருத்துவர், அந்த வியாதியா இருந்த ஸ்திரீக்கு பெரிய மருத்துவராக வந்த அந்த ஒரு சம்பவத்தை மாத்திரம் நாம் தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த செய்தியின் தலைப்பு உறுதியான விசுவாசம். உறுதியான விசுவாசம் தான் நம்ம அற்புதங்களுக்கு திறவுகோலாய் இருக்கிறது. வெறும் விசுவாசம் அல்ல. விசுவாசம் என்று சொல்லும் போது பொதுவாக எல்லாருக்குமே ஒரு விசுவாசம் இருக்கிறது, அப்படிதானே? எல்லாருக்குமே ஒரு விசுவாசம். ரட்சிக்கப்படாதவர்களுக்கு கூட ஒரு விசுவாசம் இருக்கிறது, ஒரு நம்பிக்கை இருக்கிறது. யோசிச்சு பாருங்க, ஒருத்தர் போய் முடி வெட்ட போறாருன்னு வைக்கிறேன், அவரை போய் ஒரு சேர்ல உட்கார வைக்கிறாங்க, அந்த ஆள் கத்தி எடுக்கிறான். ஆனா அவருக்கு ஒரு விசுவாசம். என்ன விசுவாசம்? இவர் கழுத்தை வெட்ட மாட்டாரு, முடிய மாத்திரம் தான் வெட்டுவாரு. பொதுவான விசுவாசம். ஆனா வேதாகமத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவில் வைக்கக்கூடிய உறுதியான விசுவாசம், உறுதியான விசுவாசத்தை குறித்து வேதம் சொல்கிறது. ஆமென். அப்ப அந்த உறுதியான விசுவாசம் என்றால் என்ன? உங்களுக்கு முன்பாக ஒரு பெரிய பர்வதமே வந்து நிற்கலாம், ஒரு பெரிய தடை வந்து நிற்கலாம், அல்லது ஒரு பெரிய கல் வந்து முன்னால நிற்கலாம். அன்னைக்கு அதிகாலையில இந்த மகதலேனா மரியாள் ஒரு கேட்ட கேள்வியை போலதான் நாமும் கேட்கிறோம். என்ன தெரியுமா? ஆண்டவரே, இந்த பெரிய கல்லை எங்களுக்காக யார் புரட்டி தள்ளுவார்? ஒரு பெரிய கல்லை எங்களுக்காக யார் புரட்டி தள்ளக்கூடும்? ஆனால் உறுதியான விசுவாசம் இருக்குமானால், அது எவ்வளவு பெரிய கல்லா இருந்தாலும், எவ்வளவு பெரிய பர்வதமா இருந்தாலும், எவ்வளவு பெரிய தடை முன்பாக இருந்தாலும், அந்த விசுவாசம் ஒரு நாளும் தளராது. நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். யோபுடைய வாழ்க்கையில வந்த போராட்டம், பிரச்சனை, நிந்தை, அவமானம், இழப்பு, நஷ்டம், கஷ்டம், யோபுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது, அப்படிதானே? எல்லாம் தாறுமாறாக நடக்கிறது. எதற்கு இப்படி நடக்கிறது? தேவன் ஏன் இதை அனுமதிக்கிறார்? என் வாழ்க்கை ஏன் இப்படி சின்ன பின்னமாக சிதறடிக்கப்படுகிறது? யோபுக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆனா இன்றைக்கு நமக்கு தெரியும். யோபுடைய வாழ்க்கையில் நடந்த காரியம் நமக்கு தெரியும், ஆனா யோபுக்கு அன்னைக்கு தெரியாது. அதே போல இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற அநேக காரியம் நமக்கு தெரியாது. எல்லாரும் தெரியுமா உங்களுக்கு? ஏன் இப்படி நடக்குது, ஏன் தாமதமாகுது? அன்னைக்கு யோபுக்கு எப்படி தெரியாம இருந்ததோ, யோபை பத்தி நமக்கு தெரியும், ஆனா நம்ம பற்றி நமக்கு தெரியாது. நான் சொல்றது எத்தனை பேருக்கு விளங்குது? யோபு குறித்து வேதத்தில் வாசிக்கிறபடினாலே யோபுக்கு என்ன நடந்தது நமக்கு தெரியும், ஆனா உங்களை பத்தி, என்ன பத்தி, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட காரியங்கள் ஏன் சம்பவிக்கிறது? இந்த நிலைமையில நான் ஏன் இப்படி இருக்கிறேன்? ஏன் இந்த கஷ்டம்? ஏன் இந்த பாதை? ஏன் இந்த தனிமை? ஏன் நான் தவறாய் புரிந்து கொள்ளப்படுகிறேன்? ஏன் இந்த நிந்தை? ஏன் இந்த அவமானம்? ஏன் இந்த இக்கட்டான சூழ்நிலை? ஏன் தாமதம்? என் அநேக கேள்விகளுக்கு இன்றைக்கு நமக்கு பதில் இல்லை. ஆனால் ஒரு காரியம் தெரியும், நம்முடைய ஆண்டவர் ஆளுகை செய்கிறார். அவர் இன்னும் சிங்காசனத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். அவர் சர்வ வியாபியாக, சர்வ ஞானியாக, சகலவற்றையும் அறிந்தவராக நம்மோடு கூட இருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் நன்மையாய் மாற்றக்கூடியவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. என்ன சம்பவித்தாலும் ஆண்டவரே, நான் உண்மையில் வைத்திருக்கிற விசுவாசம் ஒரு நாளும் தளர நான் விட மாட்டேன். யோபு ஒரு இடத்துல சொல்றாரு பாருங்க, அவரனை கொன்று போட்டாலும். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான், யோசித்து பாருங்க, கிருபை இல்லாத ஒரு மனுஷன். இன்னைக்கு நமக்கு கிருபை இருக்கு, இன்னைக்கு அபிஷேகம் இருக்கு, பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். இந்த அனுபவம் ஒண்ணுமே இல்லைங்க யோபுக்கு. ஆனா அந்த மனுஷன் சொல்றாரு, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கை இருப்பேன். ஹல்லேலூயா. அவர் சொல்றார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். மீட்பர் உயிரோடு இருக்கிறார்.
அப்படின்னா யோபு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதலை தன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அனுபவித்த ஒரு மனுஷன், பழைய ஏற்பாட்டு மனுஷன். பழைய ஏற்பாட்டு மனுஷன் புதிய ஏற்பாட்டில் நடந்த சம்பவங்களை அனுபவித்து சொல்லுகிறார், அவர் என் மீட்பர், அவர் உயிரோடு இருக்கிறார். கடைசி நாட்களிலே என்னுடைய சொந்த கண்களால் நான் அவரை காண்பேன். எவ்வளவு பெரிய ஒரு நம்பிக்கை, உறுதியான விசுவாசம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அருமையான சகோதரனே, சகோதரியே, இன்னைக்கு வேதத்திலே வாசித்ததான வேத பகுதியிலே அந்த ஸ்திரீயோட வாழ்க்கையில துக்கம், வேதனை, கிளேசம், வருத்தங்கள், வழி தெரியாமல் திகைத்து போகிற ஒரு சூழ்நிலை. அந்த சூழ்நிலையிலே ஆண்டவராக இயேசு தந்த விலையேறப்பட்ட ரட்சிப்பு, விடுதலை. ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, அந்த ஸ்திரீயுடைய உறுதியான விசுவாசத்தினாலே அன்றைக்கு ஒரு பெரிய அற்புதத்தை அவர்கள் அனுபவிக்கிறார்கள். இந்த மார்க்கு, அருமையான பக்தன் மார்க் அவர்கள் இந்த பகுதியிலே நம்முடைய விடாமுயற்சி, நம்முடைய பொறுமை, நம்முடைய உறுதியான விசுவாசத்தை அழகாக ஒரு சித்திரமாக இந்த வேத பகுதியிலே அவர் வரைந்து வைத்திருக்கிறார். இந்த வேத பகுதியை நாம் தியானிக்க போகிறோம். பரிசுத்த ஆவியானவர் தாமே நமக்கு உதவி செய்வாராக. நாமே வாழ்க்கையில வருத்தங்கள் வரும்போது, வாழ்க்கையின் பிரச்சனைகள் வரும்போது, பிரச்சனைக்கு ஒரு முடிவே இல்லை என்ற ஒரு நிலை வரும்போது நாம் எப்படி பிரதிபலிக்கிறோம்? நம்முடைய சிந்தனை அந்த நேரத்தில் எப்படி இருக்கிறது? நம்முடைய விசுவாசத்தை விட்டு விடுகிறோமா, அல்லது நம்முடைய விசுவாசத்தை கொண்டு இன்னும் ஆண்டவர்கிட்ட கிட்டி சேருகிறோமா? ஹல்லேலூயா. யோசித்து பாருங்க, 12 வருஷம் இந்த ஸ்திரீ வேதனையில் இருக்கிறார். இதே சம்பவத்தை மருத்துவராயிருக்கிற லூக் அவர்களும் 8ஆம் அதிகாரத்தில் இந்த சம்பவத்தை எழுதியிருக்கிறார்கள். எந்த ஒரு மருத்துவரும் அந்த ஸ்திரீக்கு உதவி செய்ய முடியலங்க. தன்னுடைய ஆஸ்தி எல்லாம் மருத்துவத்தில் கொடுத்து ஒரு பிரயோஜனம் இல்லை. முந்தின நிலைமையை பார்க்கிறோம், இந்த மோசமாக நிலைமை போய் கொண்டிருக்கிறது. எந்த மருத்துவரும் உதவி செய்ய முடியல. நான் கர்த்தருடைய ஊழியக்காரனால் சொல்றேன், சில வாழ்க்கையின் சம்பவங்களிலே எந்த மனுஷருமே உதவி செய்ய முடியாது. எத்தனை பேர் அந்த பாதைக்குள்ள போறீங்க? சில பிரச்சனையில இன்னொருத்தர் நமக்கு உதவி செய்ய முடியும். ஆனா சில பிரச்சனைகள் வாழ்க்கையில யாருமே உதவி செய்ய முடியாது. நண்பரா இருக்கலாம், உறவினர்களா இருக்கலாம், சொந்த குடும்பத்தார்களா இருக்கலாம், சபை விசுவாசிகளா இருக்கலாம், ஏன் சபை பாஸ்டரா கூட இருக்கலாம். சில சம்பவங்களிலே, சூழ்நிலைகளிலே எந்த மனுஷனும் நமக்கு உதவ முடியாது. அந்த சமயங்களிலே நமக்கு உதவி செய்யக்கூடிய ஒரே ஒரு நபர் தான் அவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. ஆமென். சமுதாயத்திலே தள்ளப்பட்டவள், எல்லாராலும் நிராகரிக்கப்பட்டு, வெறுக்கப்பட்டு, ஒதுக்கப்பட்ட ஒரு ஸ்திரீ. யாருமே கிட்ட வர கூட யோசிப்பாங்க. சிந்தித்து பார்க்க வேணும். யோசித்து பாருங்க, தீராத வியாதி, தன்னுடைய பணத்தெல்லாம் அழித்துக் கொண்டிருக்கிறது, பலத்தை அழித்துக் கொண்டிருக்கிறது. வாழ்க்கையில நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை. இந்த நிலைமை எத்தனை வருஷம் தெரியுமா? 12 வருஷம். 1-2 வருஷம் இல்ல. இந்த தீராத வியாதி தன்னிடத்திலிருந்து பணத்தெல்லாம் அழிச்சிருச்சு, பலத்தெல்லாம் அழிச்சிருச்சு, நம்பிக்கையெல்லாம் அழிச்சிருச்சு, சமாதானம் சந்தோஷத்தெல்லாம் அழிச்சிருச்சு. 12 வருஷங்க. அந்த சூழ்நிலை வேதம் என்ன சொல்கிறது? அவள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்டார். ஹல்லேலூயா. அந்த ஒரு பகுதி என்னோட உள்ளத்தை ஆழமா தொட்டதுங்க. அந்த 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 வசனத்தை மாத்திரம் வாசிங்க. 27வது வசனம். இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு. இன்னைக்கு கர்த்தர் யார் இடத்துல பேசுறான்னு தெரியல. உங்களுடைய சூழ்நிலை பயங்கர மோசமாக இருந்தது, பிரச்சனை அதிகமாக தலைக்கு மேல போயிடுச்சு. அந்த ஒரு நிலைமையில யாரோ ஒருவர் ஆண்டவராய் இயேசு குறித்து உங்களுக்கு சொன்னாங்க. ஆனால் தான் நீங்க நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிறோம். அல்லனா நீங்க வேற எங்கேயும் இருப்போம், அழிஞ்சு போயிருப்போம், மாண்டு போயிருப்போம், இறந்து போயிருப்போம்.
நம்முடைய வாழ்க்கையை மாய்த்து கொண்டிருப்போம். நம்ம இருந்த சூழ்நிலை பயங்கரம். ஆனா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவர் யாரையோ ஒருத்தரை எழுப்பி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து நமக்கு சொன்னபடினாலதான் நம்முடைய நிலைமை மாறிற்று. நீங்க பிரச்சனையின் மத்தியிலும் நம்ம நிம்மதியா சமாதானமா கர்த்தர் பார்த்துக் கொள்வான்னு இருக்கிறோமே, இதற்கு காரணம் என்ன தெரியுமா? யாரோ ஒருவர் நமக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொன்னபடினாலதான், ஆண்டவராய் இயேசு குறித்து நம்ம கேட்டபடினாலதான் இன்னைக்கு நம்ம உயிர் வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? நம்முடைய நிலைமையில, இந்த சூழ்நிலை இன்னைக்கு எத்தனை பேர் இருக்கிறார்கள் நம்மை சுற்றிலும்? தேவை உள்ள ஜனங்கள், வருத்தம் நிறைந்தவர்கள், வேதனை இருக்கிறவர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. அவங்க ஆண்டவராய் இயேசு குறித்து கேட்கணும்னா நம் மூலியமாக தாங்க கேட்க முடியும். கர்த்தர் எதுக்கு நம்மளை ரட்சித்திருக்கிறார்? ஏன் நம்மை கேட்க பண்ணினார்? ஆண்டவர் ஒரு நாளிலே நம்மை கேட்க பண்ணினது காரணம் என்ன தெரியுமா? நம் மூலியமாக இன்னொருத்தர் கேட்கணும். எத்தனை பேர் ஆயத்தம்? ஆண்டவரே, ஒரு நாள்ல நான் கேட்டேன்ப்பா, உம்மை குறித்து ஒருவர் எனக்கு சொன்னாங்க, என்னோட வாழ்க்கை மாறிச்சு, என்னோட நிலைமை மாறிச்சு, இன்னைக்கு நான் சமாதானமா இருக்கிறேன். இன்னைக்கு என்னை சுற்றிலும் அநேக தேவை உள்ள ஜனங்கள் இருக்கிறார்கள், அவர்கள் உம்மை பற்றி கேட்கணுமே. அதற்கு என்ன பயன்படுத்த ஆண்டவரேன்னு எத்தனை பேர் சொல்ல முடியும்? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை நீங்க சொல்லலாம், பாஸ்டர் என்னோட நிலைமையே மோசமா இருக்கு, நான் போய் யார்கிட்ட போய் ஆண்டவரை பத்தி சொல்றது? எனக்கு நானே பிரச்சனை இருக்கேன், தேவையில் இருக்கேன், கடன்ல இருக்கேன். நான் ஒன்று சொல்லட்டா உங்களுக்கு? தயவுசெய்து கேளுங்க. பிரச்சனையின் மத்தியிலே, தேவைகளின் மத்தியிலே, போராட்டத்தின் மத்தியிலே நீங்கள் ஆண்டவராய் இயேசுவுக்காக வைராக்கியமா ஆண்டவரை பற்றி நான் மற்றவர்களுக்கு சொல்லுவேன்னு தீர்மானம் எடுத்து பாருங்க, அற்புதமாக கர்த்தர் உங்களுடைய சூழ்நிலையை மாற்றுவார். நான் அடிக்கடியாக சகரியாவை குறித்து யோசிப்பது, தியானிப்பது உண்டு. சகரியா வாழ்க்கையில் ஒரு பெரிய நிந்தனை, ஒரு பெரிய நிந்தை. பிள்ளை இல்லைங்க. அந்த நாட்களிலே ஒரு தம்பதிக்கு பிள்ளை இல்லைன்னா அவங்க எப்படி நினைப்பான்னு கேட்டீங்கன்னா, இவர்கள் மேல ஒரு பெரிய சாபம் இருக்கிறது, ஏதோ பெரிய பெரிய பாவம் செய்திருக்கிறார்கள், ஆகவே இவர்கள் சாபத்தின் கீழ் இருக்கிற அப்படின்னாதான் இவர்களுக்கு பிள்ளை இல்லைன்னு சொல்லி அப்படிப்பட்ட தம்பதிகளை ஒதுக்கி வைத்து விடுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிந்தையிலே, அவமானத்திலே இருந்த சூழ்நிலையில தான் சகரியா மேல சீட்டு விழுது, ஆலயத்துக்குள்ள ஊழியம் செய்ய முடியாது. சகரியா சொல்லியிருக்கலாம், என்னை விட்டுருங்க, நானே நிந்தையில இருக்கிறேன், அவமானத்தில் இருக்கிறேன், பிரச்சனையில் இருக்கிறேன், என்னால ஊழியம் செய்ய முடியாதுன்னு சொல்லியிருந்தா அன்றைக்கு ஒரு அற்புதம் நடந்திருக்காது. சகரியா என்ன தெரியுமா சொன்னாரு? நிந்தையின் மத்தியிலே, வேதனையின் மத்தியிலே, அவமானத்தின் மத்தியிலே நான் ஊழியம் செய்ய ஒப்பு கொடுக்கிறேன் சொல்லி தேவ ஆலயத்துக்குள்ளே சகரியா போன போது வேதம் சொல்கிறது, தேவ தூதன் சகரியாக்கு வெளிப்பட்டு, சகரியாவே உன் விண்ணப்பம் கேட்கப்பட்டது, உனக்கு கர்த்தர் ஒரு குமாரனை கொடுக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நான் ஒன்று சொல்றேன், ஒருவேளை நீங்க அநேக நாட்கள் ஜெபித்து ஜெபித்து இன்னும் ஒன்றும் நடக்கலைன்னா ஊழியம் செய்யுங்க. கர்த்தருக்காக ஏதாவது ஒரு ஊழியத்தை செய். ஹல்லேலூயா. பல வருஷங்களா நடக்காத காரியம்லாம் நடக்கும். நான் ஊழியத்தில் அனுபவப்பட்டபடினால சொல்றேன், தைரியமா சொல்றேன். கர்த்தருக்காக ஊழியம் செய்வர்களை கர்த்தர் விடுகிறதே இல்லை. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதா அவர்களை கனப்படுத்துவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தை நான் உணர்கிறேன். ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்பட்டு பேசிக் கொண்டிருக்கிறார். ஆமென். நீங்க சிந்தித்து பாருங்க, சிந்தித்து பாருங்க. இந்த ஸ்திரீ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்படுகிறார். ஆண்டவர் இயேசு இடத்துல வர முடியாதபடி அநேக தடைகள் இருக்கிறது. சரீரத்தில் ஒரு பக்கத்தில் பலவீனம், ஒரு பக்கத்தில் திரளான கூட்டம். ஆண்டவர் இயேசு இடத்துல வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனா அந்த தடைகளை மேற்கொண்டு ஆண்டவர் இயேசு இடத்துல கிட்டி சேர்ந்த போது அவருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதம் நடந்தது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஆண்டவராய் இயேசுடைய வஸ்திர தொங்கலை வந்து தொடுகிறார். ஆண்டவரிடத்திலிருந்து ஒரு வல்லமை புறப்பட்டு போகிறது. ஆண்டவரோட வல்லமை புறப்பட்டு போகிறது. நீங்க நல்ல கவனிங்க, கர்த்தர் பேசுறார். அந்த வஸ்திரத்தின் தொங்கலை தொட்ட மாத்திரத்திலே சரீரத்திலே ஒரு அற்புதம் நடக்கிறதை அந்த ஸ்திரீயால் உணர முடிகிறது. என்னோட சரீரத்தில் என்னமோ நடக்குது.
வியாதி விலகுது, பலவீனம் நீங்குது, ஏதோ ஒரு காரியம் சரீரத்தை விட்டு விலகி போகிறதை அந்த ஸ்திரீ உணர்கிறாள். அதே சமயத்திலே நல்ல கவனிங்க, அவள் எந்த நிமிஷத்திலே தன்னுடைய சரீரத்திலே ஒரு காரியத்தை உணர்ந்தாலோ அதே சமயத்திலே ஆண்டவராய் இயேசு ஒரு காரியத்தை உணர்கிறார். அது தெரியுமா? அவருடைய சரீரத்தின் சுகமாக்குற வல்லமை புறப்பட்டு போகிறதை ஆண்டவராய் இயேசு உணர்கிறார். அற்புதம் நடக்கிறது. நான் தாழ்மையா சொல்றேன், அந்த உறுதியான விசுவாசம் பண்ணக்கூடிய காரியம் என்னவென்றால், உறுதியான விசுவாசத்தோடு ஆண்டவர் இயேசுவிடத்துல கிட்டி சேரும் போது நமக்குள்ள இருக்கிறது வெளியே போயிடும், அவருக்குள்ள இருக்கிறது நமக்கு வந்துடும். ஹல்லேலூயா. நமக்குள்ள இருக்கிறதெல்லாம் வியாகுலம், வேதனை, துக்கம், நஷ்டம், கஷ்டம் இதெல்லாம் வெளியே போயிடும். அவருக்குள்ள இருக்கிற வல்லமை, அவருக்குள்ள இருக்கிற ஆசீர்வாதம், அவருக்குள்ள இருக்கிற பரிபூரணம் நமக்கு நேராக வருகிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எடுத்து வாசித்து பாருங்க. லூக்கா 8ஆம் அதிகாரம் 47வது வசனத்தை வாசிங்க. லூக்கா 8ஆம் அதிகாரம் 47வது வசனம். அப்பொழுது அந்த ஸ்திரீ தான் மறைந்திருக்கவில்லை என்று கண்டு நடுங்கி வந்து அவர் முன்பாக விழுந்து தான் அவரை தொட்ட காரணத்தையும் உடனே தான் சொஸ்தமானதையும் எல்லா ஜனங்களுக்கு முன்பாக அவருக்கு அறிவித்தாள். ஹல்லேலூயா. சகோதரனே சகோதரியே, அந்த ஸ்திரீயோட பிரச்சனை ஒரு வியாதி, சரீரத்திலே ஒரு வியாதி. உங்களுடைய பிரச்சனை வேறையா இருக்கலாம். ஒருவேளை குடும்ப பிரச்சனையா இருக்கலாம், அல்லது கடன் பிரச்சனையா இருக்கலாம், அல்லது நீங்க ஒருவேளை அடைக்கப்பட்ட வாசலுக்கு முன்பாக நிற்கிறதா இருக்கலாம். ஒருவேளை நீங்கள் உங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலே புண்பட்டவர்களாக இருக்கலாம், வேதனையோடு கூட இருக்கலாம், மனதிலே குழப்பங்கள் நிறைந்தவர்களாக இருக்கலாம். ஆனா கர்த்தருடைய ஊழியக்காரன் நான் சொல்றேன், ஆண்டவர் இயேசு மேல் வைக்கிற உறுதியான விசுவாசம் சத்துருவாகிய பிசாசு கொண்டு வருகிற எல்லா தடைகளையும் தகர்த்தெறியும். ஆமென். இயற்கைக்கு அப்பாற்பட்ட ரீதியிலே தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிற ஒரு வழியை திறக்கிறது தான் நம்முடைய உறுதியான விசுவாசம். உறுதியான விசுவாசத்தோடு ஜெபிக்கும் போது தடைகள் அகன்று போகும். சத்துரு நம்முடைய ஆசீர்வாதத்தை தடை பண்ண அவன் என்ன வழிகளை அவன் கொண்டு வந்தாலும் சரி, நம்முடைய உறுதியான விசுவாச தடைகளை தகர்த்தெறிய வல்லமை உள்ளதா இருக்கிறது. அந்த ஸ்ரீ ஆண்டவராய் இயேசுடைய வஸ்திரத்தை உங்களை தொட்ட மாத்திரத்திலே அவள் சுகத்தை உணர்ந்தது மாத்திரமல்ல, ஆண்டவராய் இயேசுவும் அதே சமயத்தில் அவருடைய சரீரத்தில் ஒரு காரியத்தை உணர்கிறார். அந்த சுகமாக்குற வல்லமை தன்னுடைய சரீரத்திலிருந்து புறப்பட்டு. அந்த வசனத்தை வாசிங்க. மார்க்கு 5ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை வாசிங்க. மார்க்கு 5ஆம் அதிகாரம் 30வது வசனம். உடனே இயேசு தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து ஜனக்கூட்டத்துக்குள்ளே திரும்பி என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று கேட்டார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு என்ன சொல்றேன்னா, அந்த உறுதியான விசுவாசத்தோடு ஆண்டவர்கிட்ட வரும்போது நாம் ஆண்டவரை உணர்கிறது மாத்திரம் அல்ல, ஆண்டவர் நம்மை உணர்கிறார். எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்றது? நாம் அவரை தொடுகிறதுனாலே நாம் ஒரு காரியத்தை உணர்கிறது மாத்திரம் அல்ல, நமக்காக அவருடைய வல்லமை வெளிப்படுகிறதை அவர் உணர்கிறார். நம்முடைய சத்தத்தை, நம்முடைய வேதனை நிலைமையை, நம்முடைய சூழ்நிலையை ஆண்டவராய் இயேசு உணர்கிறவராய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நமக்கு அந்த உறுதியான விசுவாசம் இருந்தா நம்முடைய தடைகள் பாதைகளாக மாறும். ஆமென். எது தடையாய் நிற்கிறதோ அது நம்முடைய முன்னேற்றத்துக்கு படிக்கற்களாக மாறும். ஹல்லேலூயா. எது நமக்கு விரோதமாய் நிற்கிறதோ அதே தேவனுடைய நாமம் மகிமைப்படத்தக்கதாக ஒரு பாதையாக அது மாறிவிடும். இன்னைக்கு உறுதியான விசுவாசத்தை குறித்து பேசுகிறேன். யாக்கோபுடைய உறுதியான விசுவாசத்தை நீங்க யோசிப்பார். அன்னைக்கு யாபோக்கு நதி கரையிலே
ஆதியாகமம் 32ஆம் அதிகாரத்திலே எடுத்து வாசிக்க வேண்டாம், கேட்டால் போதும். யாக்கோபு தன்னிடத்தில் இருந்த எல்லாவற்றையும் அக்கறைப்படுத்தி விட்டு, தன்னுடைய குடும்பத்தையும் அக்கறைப்படுத்தி விட்டு, தனியாக யாபோக்கு நதி கரையிலே அவன் தேவனோடு கூட தேவ சமூகத்திலே அந்த ராத்திரிலே யாக்கோபு கடந்து வருகிறான். அப்ப ஒரு தூதன் யாக்கோபோடு கூட போராடி கொண்டிருக்கிறார். அந்த தூதன் சொல்றாரு, பொழுது விடுகிறது, என்னை போக விடு. பொழுது விடுகிறது, என்னை போக விடு. ஆனா அந்த உறுதியான விசுவாசம் என்ன சொல்லி தருமா? இல்ல இல்ல இல்ல, என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விட மாட்டேன். உறுதியான விசுவாசம், உறுதியான விசுவாசம். அநேக சமயத்தில் ஆண்டுகிட்ட வரோம், விசுவாசத்தோட வரோம், ஆனா நம்மளோட விசுவாசம் உறுதியா இல்லை. இதுதான் பிரச்சனை. நம்மளோட விசுவாசம் உறுதியா இல்லை. ஆனா அன்னைக்கு யாக்கோபு சொல்றாரு, என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நீங்க போயிட முடியாது. அப்படியெல்லாம் யோசிச்சு பாருங்க. ஒரு சின்ன பிள்ளை, அதாவது எனக்கே ஞாபகம் இருக்கிறது, எங்க வீட்டில் என்னோட பிள்ளைகள் ரொம்ப சின்ன பிள்ளைகளா இருக்கு. திடீர்னு ராத்திரில ஒரு 12 மணிக்கு எழுந்திக்கிட்டு, எனக்கு இப்பயே பென்சில் வேணும், இப்பயே ரப்பர் வேணும். எத்தனை மணிக்கு? 12 மணிக்கு. நம்ம எங்க போய் வாங்குறது? சின்ன பிள்ளைய போல ஒரு விசுவாசங்க. ஆண்டவரே எனக்கு இப்பயே கொடுங்க. எத்தனை பேர் அந்த உரிமை எடுத்து நம்ம கேட்கிறோம்? தப்பே இல்லை. நீங்க என்ன ஆசீர்வதிக்கல நம்ம விட மாட்டோம். ஆண்டவரே, இஸ்ரவேலை புகழ்ச்சியாக்கி இஸ்ரவேலை சிறப்படுத்துகிற வரைக்கும் நாங்கள் உம்மை அமர்ந்திருக்க விட மாட்டோம். ஆமென். உறுதியான விசுவாசம். எலிசாவை கொஞ்சம் யோசித்து பாருங்க. எலிசாவும் எலியாவும் அவர்கள் புறப்பட்டு பிரயாணப்பட்டு போகிறார்கள். அவர்கள் கில்கால்ல இருந்து எரிகோக்கு, எரிகோல இருந்து பெத்தேலுக்கு, பெத்தேல இருந்து யோர்தானுக்கு அப்படி புறப்பட்டு போகும்போது எலிசாவை பார்த்து உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்கிறார். எலிசா என்ன தெரியுமா சொல்றாரு? உண்மையில் இருக்கிற ரெட்டிப்பான வல்லமை எனக்கு வேணும். அப்ப எலியா சொல்றாரு, நீ கடினமானதை கேட்டாய், நீ கடினமானதை கேட்டாய், ஆனாலும் நான் எடுத்துக்கொள்ளப்படும் போது நீ என்னை பார்க்க கூடுமானால் அது உனக்கு கிடைக்கும். கடினமான காரியத்துக்கு லேசான நிபந்தனை. நம்ம லேசான காரியத்தை கேட்டுட்டு கடினமான நிபந்தனை ஆண்டவர் கொடுப்பார்னு காத்துட்டு இருக்கிறோம். எத்தனை பேருக்கு விளங்குது? ஆண்டவர் சொல்றாரு, இல்ல இல்ல, நீங்கள் கேட்கிற கடினமான காரியமா இருக்கலாம், ஆனா நான் உங்களுக்கு கொடுக்கிற நிபந்தனைகள் லேசான. என்ன பாரு போதும். ஆமென். கடினமான காரியம் தான், ஆனா நீங்க பெருசா ஒன்றும் பண்ண வேண்டாம். என்னை நோக்கி பார், என்னை நோக்கி பார். விசுவாசத்தை துவக்கிறவர் முடிக்கிறவரும் ஆகிய என்னையே நோக்கி பார். என்ன கடினமான காரியம் வந்தாலும் நமக்கு கிடைக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரூத்தோட உறுதியான விசுவாசத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மோவாப் தேசத்திலே கணவனை இழந்து எல்லாவற்றையும் இழந்த ஒரு மகளாக தன்னுடைய மாமியாராகிய நகோமியை பின்பற்றி பெத்லெகேம் யூதாவுக்கு வருகிறார். நம்பிக்கையே இல்லை, வாழ்க்கையிலே நம்பிக்கற்ற ஒரு நிலைமை. ஆனா அவளுக்கு இருந்த அந்த உறுதியான விசுவாசத்தினாலே போவாசை அடைந்தாள். இன்னைக்கு அந்த உறுதியான விசுவாசம் இல்லைன்னா நம்முடைய பரம போவாசை அடையவே முடியாது. விசுவாசம் இல்லாமல் ஒருவரும் தேவனை பிரிய. என்ன விசுவாசம்? உறுதியான விசுவாசம். ஹல்லேலூயா. பரிசுத்த வேதாகமத்திலே புதிய ஏற்பாட்டிலே அந்த கானானிய ஸ்திரீயோட உறுதியான விசுவாசத்தை யோசிப்பார். மத்திய எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்திலே, வீட்டுக்கு போய் வாசித்து பாருங்க. மத்திய எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்திலே அந்த கானானிய ஸ்திரீ ஆண்டவராகிய இயேசு இடத்துல வந்து, தாவீதின் குமாரனே நீர் எனக்கு இரங்கும், என்னுடைய மகள் பிசாசினாலே அதிகமாய் பாதிக்கப்பட்டிருக்கிறார், பிசாசினாலே பீடிக்கப்பட்டிருக்கிறார், நீ அவளுக்கு விடுதலை தர வேண்டும் அப்படின்னு கதறாங்க. ஆண்டவராகிய இயேசு இடத்துல வந்து கதறுகிறார் மகளுக்காக. ஆண்டவர் இயேசு என்ன பண்ணாராம் தெரியுமா? ஒரு வார்த்தையும் பேசலையா. யோசிச்சு பாருங்க, கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு ஸ்திரீ ஆண்டவர் இயேசு இடத்துல மகளுடைய விடுதலைக்காய் கதறுகிறாள். ஆண்டவர் இயேசு ஒரு வார்த்தையும் பேசல. நல்லா கவனிக்கிறீங்களா? ஆண்டவர் இயேசு மௌனமா இருந்ததுனால சீஷர்கள் ஆண்டவராய் இயேசுவோட மௌனத்தை தவறாய் விளங்கி கொண்டார்கள். அவங்க என்ன நினைச்சிட்டாங்க தெரியுமா? ஆண்டவர் இயேசு
ஒரு வார்த்தையும் பேசாதனால சீஷர்களோடு இருந்த சீஷர்கள் என்ன நினைச்சிட்டாங்கன்னா, இந்த ஸ்ரீ ஆண்டவரத்துல வந்து கேட்கறது ஆண்டவருக்கு பிரியம் இல்லை போல இருக்கு, ஆண்டவர் ஒன்றும் செய்ய விரும்பல போல இருக்கு, ஆண்டவர் இந்த ஸ்ரீக்கு ஒன்றும் செய்ய மாட்டார் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீஷர் ஆண்டவர்கிட்ட சொல்றாங்க, ஆண்டவரே இவள் நம்மளை தொந்தரவு பண்றா, அனுப்பிடுங்க ஆண்டவரே, இந்த ஸ்ரீ நம்மளை வந்து தொந்தரவு பண்ண அனுப்பிடுங்க. சகோனே சகுரியே, இன்றைக்கும் அந்த சீஷர் மாத்திரம் இன்றைக்கும் அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் ஆண்டவராய் இயேசுவோட மௌனத்தை தவறாய் விளங்கி கொண்டிருக்கிறோம். கர்த்தர் யார் இடத்துல பேசுறான்னு தெரியல. ஆண்டவர் மௌனமா இருக்கிறாரு. மௌனமா இருக்கிறதுனால ஆண்டவர் நமக்கு ஒன்றும் செய்யலன்னு நினைச்சிடாதீங்க பிரதர். ஆண்டவர் மௌனமா இருக்கிறதுனால ஆண்டவர் உங்களுக்கு ஒன்றும் செய்யலன்னு நினைச்சிடாதீங்க சகோதரி. அவர் மௌனமா இருந்தாலும் நமக்காய் கிரியை செய்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்ப சீஷர்கள் சொல்றாங்க, ஆண்டவரே இந்த ஸ்ரீ வந்து நம்மளை தொந்தரவு பண்றாங்க, அனுப்பிடுங்க. ஆண்டவர் இயேசு அவளை பார்த்து சொல்றாரு, மகளே ஸ்ரீயே, நான் இஸ்ரவேல் வீட்டாருக்கே அல்லாமல் நான் வேற யாருக்கும் அனுப்பப்படவில்லை. தொலைந்து போன இஸ்ரவேலுடைய வீட்டாருக்கே நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன். இவ புறஜாதி, நான் இஸ்ரவேலுக்காக அனுப்பப்பட்டவர், உனக்கு ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்ற. அப்ப இந்த ஸ்ரீ என்ன பண்ணத்தான்மா, நம்மளாண்டா சரி ஆண்டவரே தேங்க்யூட்டு போயிருப்போம். ஆனா அந்த ஸ்ரீ அந்த இடத்தை விட்டு போலங்க. அந்த இடத்தை நீங்க வாசி பாருங்க. நான் இஸ்ரவேலுடைய வீட்டாருக்காக அனுப்பப்பட்டிருக்கேன், உனக்காக அல்லன்னு சொன்ன பிறகு அவள் கர்த்தரை ஆராதித்தாள், பணிந்து கொண்டாள். ஹல்லேலூயா. உறுதியான விசுவாசம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க ஏதாவது செய்கிற வரைக்கும் நாம விட மாட்டோம். எனக்கு வேற யாரும் இல்லை, உம்மை தவிர இந்த பிரச்சனைக்கு தீர்வு தர யாராலையும் முடியாது, உம்மால் மாத்திரம் தான் முடியும். நீங்க என்ன துரத்துனா கூட நான் போக மாட்டேன், கழுத்தை பிடிச்சி தள்ளனா கூட நான் போக மாட்டேன். நீங்க எனக்கு ஒரு உதவி செய்ய ஆண்டவரே. நான் இஸ்ரவேல் வீட்டாருக்கே அனுப்பப்பட்டவர்னு சொல்ல பிறகு அந்த ஸ்ரீ அவரை பணிந்து கொண்டால், அவளை ஆராதித்தாலும் வாசிக்கும். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க. அப்ப இன்னொன்னு சொல்றாரு பாரு ஆண்டவர், ஸ்ரீயே பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்களுக்கு போடுவது நல்லதல்ல. பிள்ளைகளோட அப்பத்தை எடுத்து நாய்களுக்கு எப்படி போடுறது? அப்ப அந்த ஸ்ரீ என்ன தெரியுமா சொல்றா, அப்படியெல்லாம் நம்மகிட்ட சொல்லி இருந்தா ஆண்டவரே வேணான்ட்டு ஓடி இருப்போம். ஆனா உறுதியான விசுவாசம் நிக்குதுங்க. இவ்வளவு கேட்டும் ஒரு வார்த்தையும் பேசல, மௌனமா இருக்கிறாரு. நான் உனக்கு அனுப்பப்படல, இஸ்ரவேல் வீட்டுக்கு தான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு பிறகு பிள்ளைகளோட அப்பத்தை எடுத்து நாயின்னு சொல்றாரு இன்டைரக்டா. அப்ப சொல்றா, ஆண்டவரே நீங்க சொல்றது சரிதான், ஆனா எஜமானுடைய மேஜையில் இருந்து விழும் துணிக்கைகளை அந்த நாய்க்குட்டிகள் தின்னுமே. அந்த ஒரு வார்த்தையை கேட்ட உடனே ஆண்டவரா இயேசுவால மௌனமா இருக்க முடியலங்க. அவர் சொல்றார், ஸ்ரீயே உடைய விசுவாசம் பெரியது, உடைய விசுவாசம் பெரியது, உடைய சித்தத்தின்படி ஆக கடவுது, நீ விரும்புகிறது உனக்கு நடக்க கடவுது என்று சொன்ன உடனே அவளுடைய மகள் அந்த நிமிஷத்திலே விடுதலை ஆகிறாள், சொஸ்தமாகிறாள். கர்த்தருடைய ஊழியக்காரனா சொல்றேன், ஒன்னும் நடக்கல விசுவாசத்தை விட்டுறாதீங்க. எதை விட்டாலும் சரி, ஆண்டவர் மேல இருக்கிற விசுவாசத்தை விட்டுறாதீங்க. ஆண்டவர் நம்முடைய விசுவாசத்தை, உறுதியான விசுவாசம் பரீட்சிக்கப்படணும். அப்பதான் அது விசுவாசம். விசுவாசம் பரீட்சிக்கப்படாத பட்சத்திலே அது விசுவாசம் இல்லை. விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்த முடியும். நான் போன ஞாயிற்றுக்கிழமை சொன்னது எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? ஒரு விசுவாசம் பரீட்சிக்கப்படாவிட்டால் அந்த விசுவாசத்தை நம்ப முடியாது. அப்படிதானே? Faith that cannot be tested cannot be trusted. எந்த விசுவாசம் பரீட்சிக்கப்பட முடியாதோ அந்த விசுவாசம் நம்பப்பட முடியாது. அப்ப நம்ம அவர் மேல வைத்திருக்கிற உறுதியான விசுவாசத்தை அவர் நம்பணும்னா நம்முடைய விசுவாசம் பரீட்சிக்கப்படணும். உறுதியான விசுவாசம் பரீட்சிக்கப்படணும். ஆண்டவர் மௌனமா இருக்காரா சிஸ்டர், பிரதர்? உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் மௌனமா இருக்காரா? ஒண்ணுமே செய்யாது போல இருக்கிறதா? சூழ்நிலை மாறவே இல்லையா? நீங்க ஒரு யோசிக்கலாம், நான் ஆண்டவர்கிட்ட நெருங்கி வந்துட்டேனே, செபிக்கிறேனே, உபவாசம் பண்றேனே, வேதம் வாசிக்கிறேனே, ஞாயிற்றுக்கிழமை தோறும் கர்த்தருடைய ஆலயத்துக்கு வருகிறேன், ஒண்ணுமே நடக்கலையே.
இன்னைக்கு கர்த்தருடைய ஊழியக்காரனா சொல்றேன், ஆண்டவர் மௌனமா இருக்கிறபடினாலே ஆண்டவர் ஒன்றும் செய்யவில்லை என்று நீங்கள் ஒரு முடிவுக்கு வர வேண்டாம். அவர் மௌனமா இருந்து காரியங்களை சாதிக்கிறவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவர் மௌனமா இருக்கிறது போலதான் தெரியும், ஆனா எல்லாவற்றையும் அவர் ஆளுகை செய்கிற கர்த்தர். ஒருபோதும் திராணிக்கு மேல நம்மை சோதிக்கிற தேவன், பரீட்சிக்கிற தேவன் அல்ல. நம்முடைய திராணி எவ்வளவுன்னு அவருக்கு தெரியுங்க, தெரியும். யோசிச்சு பாருங்க, ஒரு பொற்கொள்ளனை பாருங்க. ஒரு பொற்கொள்ளன் அந்த பொண்ணை புடமிட்டு அதை சுத்திகரிக்கணும், 24 கேரட் கோல்டா மாற்றணும். அப்ப அந்த பொண்ணை உருக்குவார்கள். உருக்கும் போது அந்த பொற்கொள்ளனுக்கு தெரியும் எவ்வளவு டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணணும், எவ்வளவு வெப்பம் அந்த தங்கம் தாங்கும் என்று பொற்கொள்ளனுக்கு தெரியும். ஒரு அளவுக்கு அதை ஹீட் பண்ணிட்டு திடீர்னு அவர் ரெடியூஸ் பண்ணிடுவார் பாருங்க. ஒரு தெர்மோஸ்டாட் மாதிரி இருக்கும், அந்த வெப்பத்தை கூட்டலாம் குறைக்கலாம். எந்த அளவுக்கு இந்த தங்கத்தை நம்ம சூடேற்றுனா அதில் இருக்க களிம்பு வெளியே வரும்னு பொற்கொள்ளனுக்கு தான் தெரியும். கரெக்டாக அந்த அளவுக்கு சூடு ஏற்றி அந்த களிம்பெல்லாம் மேலே வந்த பிறகு திருப்பியும் சூடை குறைச்சிடும், திருப்பியும் சூடு ஏற்றும். அப்படிதான் ஒரு பொன் சுத்திகரிக்கும். அதனால தான் யோபு சொல்றாரு, என் நேசர் நான் போகிற பாதையை என் நேசர் அறிவார், நான் சோதிக்கப்பட்ட பின்பு சுத்த பொன்னாவேன். சோதிக்கப்பட்ட என்ன சோதிக்கப்படுது? அவருடைய உறுதியான விசுவாசம் சோதிக்கப்படுது. விசுவாசம் சோதிக்கப்பட்ட பிறகு நம் பொன்னாக விளங்குவோம். நம்முடைய வேல்யூவே மாறிடுங்க, வேல்யூவே மாறிடும். விசுவாசம் பரீட்சிக்கப்படலைன்னா நம்முடைய தரம் மாறாது, நம்முடைய மதிப்பு மாறாது, நம்முடைய வேல்யூ மாறாது. ஆனா நம்முடைய விசுவாசம் பரீட்சிக்கப்படுதுன்னா கர்த்தர் என்ன அர்த்தம் தெரியுமா? ஆண்டவர் உங்களுடைய வேல்யூவை உயர்த்துறாருன்னு அர்த்தம், உங்களுடைய மதிப்பை உயர்த்துகிறார்னு அர்த்தம், உங்களுடைய கனத்தை கர்த்தர் உயர்த்துகிறார்னு அர்த்தம். களிம்பு உள்ள ஒரு தங்கத்துக்கும் சுத்த தங்கத்துக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குங்க. அதோட மதிப்பு, அதோட வேல்யூ எவ்வளவு வித்தியாசம். அப்ப நம்முடைய விசுவாசம் பரீட்சிக்கப்படுகிறது என்றால் கர்த்தர் நம்முடைய தரத்தை உயர்த்துகிறார், நம்முடைய மதிப்பு உயர்த்தப்படுகிறது என்று அர்த்தம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விளங்குது? ஒரு நாள் விசுவாசத்திலே நாம் தளரக்கூடாது. உறுதியான விசுவாசம் என்ன தெரியுமா சொல்லும்? பின்னோக்கே நான் என்ன வந்தாலும் சரி பின்னால திரும்பி பார்க்க மாட்டேன், நான் முன்னேறும்படி அழைக்கப்பட்டவன். உறுதியான விசுவாசம் சொல்லும், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டி என் கர்த்தராலே ஒரு சேனைக்குள் பாய்வேன். ஹல்லேலூயா. ஒரு உறுதியான விசுவாசம் உள்ளவர்கள் தங்களுடைய முகத்தை கற்பாறை போல வைப்பார்கள். ஆண்டவர் இயேசு எருசலேமை எப்படி பார்த்தாரா? ஒரு கற்பாறையை போல. ஹல்லேலூயா. என்ன பிரச்சனை வந்தாலும் கர்த்தர் என்னை கைவிட மாட்டார், கர்த்தர் என்னை விட்டு விலக மாட்டார். கர்த்தருடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்வார், விடுதலை தருவார். இன்னைக்கு இந்த சிறுவ வாழ்க்கையிலிருந்து ஒரு 3 காரியங்கள், சுருக்கமான காரியங்கள். அவளுடைய உறுதியான விசுவாசம் எப்படி வெளிப்படுகிறது என்றால் அவளுடைய நிலைமை, அவளின் நிலைமை. 2வது அவளின் தைரியம். 3வது அவளின் தொடுதல். ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவாராக. அவளுடைய உறுதியான விசுவாசம் எப்படி வெளிப்படுகிறது என்றால், முதலாவது என்னது? அவளின் நிலைமை. 2வது அவளின் தைரியம். 3வது அவளின் தொடுதல். ஆவியானவர் பேச விட்டு கொடுங்க. முதலாவது இந்த ஸ்திரீயோட நிலைமையை கொஞ்சம் யோசித்து பாருங்க. அவள் வியாதியா இருக்கிறாள். 25வது வசனத்தை வாசித்து பாருங்கள். அவளுக்கு தீராத ஒரு வியாதி இருக்கிறது. மார்க் 5:25 வாசிக்க நேரம் இல்லை, வாசிக்க வேண்டாம். 12 வருஷம் அந்த வியாதி அந்த சரீரத்தில் இருக்கிறது. ஒரு செத்த பிணமாக அவள் அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறாள். சரீரத்தில் பலவீனம். 29வது வசனத்தில் வாசிங்கன்னா, 29வது வசனத்தில் அந்த பகுதி வாசிங்க. மார்க் 5:29 வாசிங்க. உடனே
அவளுடைய உதரத்தின் ஊரல் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள். ஆரோக்கியம் அடைந்ததை தன் சரீரத்தில் உணர்ந்தான்னு போட்டிருக்கு. இங்கிலீஷ் பைபிள்ல she was healed of the plague ன்னு போட்டிருக்கு. plague plaguனா என்ன தெரியுமா? வாதை. plaguனா வாதை. ஒரு வாதையாக அவருடைய வாழ்க்கையில் அது இருந்தது. அந்த சுகவீனம், அந்த வியாதி ஒரு வாதையாக. அந்த இடத்துல கிரேக்க வார்த்தை, அந்த வாதை என்ற வார்த்தைக்கு கிரேக்க வார்த்தை மாஸ்டிகோஸ் எழுதப்பட்டிருக்கு. மாஸ்டிகோஸ்னா சவுக்குல அடிக்கப்படுகிறது அர்த்தம். சவுக்கால அடிக்கப்படுகிறது அர்த்தம். அப்ப அவளுடைய நிலைமை எப்படி இருந்தது என்றால், ஒவ்வொரு நாளும் இரவும் பகலும் ஒருவர் சவுக்கில் அடிக்கப்பட்டா எப்படி இருக்கும்? ஒரு சவுக்க வச்சு ஒருத்தரை ராத்திரியும் காலையிலையும் பகல்லையும் அடிச்சா எப்படிங்க இருக்கும்? அதுதாங்க அவருடைய நிலைமை. ஒவ்வொரு நாளும் சவுக்கு நாள் அடிக்கிறது போல ஒரு சூழ்நிலை. ஆமென். நீ கர்த்தருடைய ஊழியக்காரன் நான் சொல்றேன், உங்களுடைய அவளுடைய நிலைமை, அவளுடைய சூழ்நிலை வியாதி. உங்களுடைய சூழ்நிலை தனிமையா இருக்கலாம், அல்லது குடும்ப பிரச்சனையா இருக்கலாம், அல்லது எதிர்காலத்தை குறித்து இருக்கலாம், அல்லது கடன் பிரச்சனையா இருக்கலாம். அந்த சூழ்நிலை ஒவ்வொரு நாளும் ஒரு சவுக்கு எடுத்து உங்களை அடிக்கிறது போல இருக்கு. அவ்வளவு வேதனையா இருக்கு. ராத்திரில படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குது. அதே சிந்தையா இருக்குது. நான் என்ன செய்ய போகிறேன்? என் நிலைமை யார் மாற்ற முடியும்? எனக்கு என்றைக்கு விடுதலை கிடைக்க முடியும் என்று சொல்லி ஒரு வியாகுலம், ஒரு தவிப்பு. அவளுடைய நிலைமையை குறித்து சொல்கிறேன். அவளுடைய முதலாவது நிலைமை வியாதி. she was sick. இரண்டாவது வேதனைங்க. she was suffering. not only she was sick, she was suffering. அவள் பாடுகள் வழியாய் போகிறாள். 26வது வசனத்தில் நீங்க பாத்தீங்கன்னா, 26வது வசனம் மார்க் 5:26 எப்படி வாசி? அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது சஃபரிங். சிக்னஸ் மாத்திரம் இல்ல, சஃபரிங். ஆமென். 12 வருஷம் அமைதலாக பாடுகளுக்குள்ளாய் கடந்து போகிறார். சைலண்ட் சஃபரிங். தனக்கு இருந்த ஆஸ்தி அத்தனையும் போய்விட்டது. ஆனா விடுதலை கிடைக்கல, சுகம் கிடைக்கல. இன்னைக்கு ஒருவேளை கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்திருக்கிற நீங்கள் அமைதலான ஒரு பாடுகள் வழியாக கடந்து போகலாம். சைலண்ட் சஃபரிங். நீங்க கடந்து போற பாதை யாருக்குமே தெரியாது, வீட்டாருக்கு கூட தெரியாது. உங்க மனதளவிலே, இருதயத்திலே நீங்கள் படுகிற வருத்தம், வேதனை ஒருவருக்கும் தெரியாமல் இருக்கலாம். ஆனா ஆண்டவராக இயேசுவுக்கு தெரியும். ஹல்லேலூயா. தனிமை, பிரிக்கப்படுகிற ஒரு நிலைமை. நீ கர்த்தருடைய ஊழியக்காரனா சொல்றேன், நீங்க வாய்த்தனமாம மௌனமா கடந்து போகிற உங்களுடைய வருத்தத்தை கர்த்தர் பார்க்கிறார். நீங்க கர்த்தர் ஒரு விடுதலையை தர அவர் விரும்புகிறார். ஆமென். அவளுடைய வியாதி மாத்திரம், not only sickness or suffering, அவருடைய வருத்தம், அவருடைய பிரச்சனை, அவருடைய வேதனை சரீர பிரகாரமான வேதனைங்க. ஒவ்வொரு நாளும் வேதனை. யோசிச்சு பாருங்க, ஒவ்வொரு நாளும் வேதனை, பலவீனம். யாரிடத்திலும் போக முடியாது. அவ்வளவு ஒரு வேதனை நிறைந்த ஒரு அனுபவம். சரீரத்தில் வேதனை மாத்திரம் இல்ல, சமுதாயத்திலே தள்ளப்பட்ட நிலைமை. சமுதாயத்திலே தள்ளப்பட்ட நிலை. அவளுடைய குடும்ப நிலைமை நமக்கு தெரியல. திருமணமானவளா, அல்லது ஒருவேளை விவாகரத்துக்குள்ள போனவளா, வேலை இல்லாதவளா, சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்டவளா. ஆனா ஒன்று தெரியும், அவருடைய நிலைமை நிமித்தம் எல்லாராலும் நிராகரிக்கப்பட்டு, தள்ளப்பட்டு, ஒதுக்கப்பட்ட ஒரு நிலைமை. சரீரத்தில் பிரச்சனை, சமுதாயத்தில் பிரச்சனை, பண பிரச்சனை. வேதம் என்ன சொல்லுது? அவட ஆஸ்தி எல்லாம் மருத்துவர்களுக்கு. யோசிச்சு பாருங்க, ஒவ்வொரு மாசமும் மெடிக்கல் பில் நிறைய வந்திருக்கும். மெடிக்கல் பில்
பே பண்றதுக்கே எல்லா பணமும் செலவழிச்சு. அந்த அந்த ஸ்திரீயுடைய மனநிலைமையை கொஞ்சம் யோசிப்பேன். எமோஷனல் அஃப்ளிக்ஷன்ஸ், மன ரீதியாக எவ்வளவு பாதிக்கப்பட்டிருப்பாள். தன் நம்பிக்கையின் கடைசிக்கு வந்து விட்டார். இதுக்கு மேல நம்பிக்கை இல்லை. அது மாத்திரமா, மத ரீதியான பாடு. ஏன் தெரியுமா? லேவியராகமத்தின் அந்த பிரமாணத்தின்படி இவள் அசுத்தமானவள், இவளை யாரும் தொடக்கூடாது, சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்டவள். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு உங்களுடைய சரீரத்தில் வேதனை, சமுதாயத்தில் கஷ்டம், பண பிரச்சனை, மன ரீதியாக பாதிக்கப்பட்டவர்கள் ஒருவேளை நீங்க இருப்பீங்களானா, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே இன்றைக்கு உறுதியான விசுவாசத்தோடு உம்முடைய கிட்டி வரம்பா, உம்முடைய கிட்டி வருகிறேன். யோசிச்சு பாருங்க, அந்த மகள் ஆண்டவராக இயேசுடைய கிட்ட வர நிறைய தடை. ஆனா தடையை மீறி ஆண்டவர் இயேசு கிட்ட வந்த போது ஒரு பெரிய அற்புதம். நான் தாழ்மையா சொல்றேன், பிரச்சனை வரும்போது ஆண்டவருக்கு தூரமா மாத்திரம் போயிடாதீங்க. தயவா கேட்கிறேன், அன்பா கேட்கிறேன், கர்த்தருடைய ஊழியக்காரனா கேட்கிறேன். இன்னைக்கு அநேக பிரச்சனை அதிகரிக்கும் போது ஆண்டவர் விட்டு தூரமா போயிடுவாங்க. ஆண்டவர் ஒண்ணுமே செய்யல, எவ்வளவு ஜோம் பண்ணிட்டேன், ஒண்ணு நடக்கல, தூரமா தூரமா போன. முன்னே ஒண்ணு சொல்றேன் பாருங்களேன், ஆண்டவர் விட்டு தூரமா போனா என்ன அர்த்தம் தெரியுமா? பிசாசுரத்துல கிட்ட போறோம்னு அர்த்தம். ஆண்டவர் விட்டு தூரம் போனா என்ன அர்த்தம்? பிசாசுரத்துல கிட்ட போறோம்னு அர்த்தம். ஆண்டவரத்துல கிட்ட போனா என்ன அர்த்தம்? பிசாசை விட்டு தூரம் போறோம்னு அர்த்தம். பிரச்சனைன்னு ஆண்டவரை விட்டுறாதீங்க. பிரச்சனையின் மத்தியில நம்மளுக்கு விடுதலை தருகிற ஒருவர் உண்டானால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. நான் நினைக்கிறேன், அதாவது அவளுக்கு எப்படி அந்த வெளிப்பாடு கிடைச்சதுன்னு தெரியல. 12 வருஷம் பிரச்சனையில இருந்துட்டு இப்போ ஒரு யோசனை வருது அந்த ஸ்திரீக்கு. என்ன தெரியுமா? நான் ஆண்டவராய் இயேசு இடத்துல கிட்ட நெருங்கி அவரோட வஸ்திரத்தை உங்களை தொட்டுட்டேன்னா எனக்கு சுகம் கிடைச்சிரும். இந்த வெளிப்பாடு எப்படி கிடைச்சதோ தெரியல. ஒருவேளை அந்த ஸ்திரீ மல்கியா புஸ்தகத்தை வாசிச்சிருப்பாளோ அப்படின்னு தெரியல. மல்கியா 4ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசித்து பாருங்க. மல்கியா 4ஆம் அதிகாரம் 2வது வசனம். ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல், நல்ல கவனிங்க, ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். நீதியின் சூரியன் அவர் யாரு? ஆண்டவராய் இயேசு உதிப்பார். அதன் செட்டைகளின் கீழ், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நான் நினைக்கிறேன் இந்த ஸ்ரீ இந்த வசனத்தை எப்பயாவது வாசித்திருப்பாங்க, தீர்க்கதரிசனத்தை வாசித்திருப்பாங்க போல. அந்த வசனத்தை வாசித்து அவங்களுக்கு ஒரு வெளிப்பாடு என்ன தெரியுமா? செட்டையின் கீழ். நீங்க கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்க்கணும். ஆண்டவராய் இயேசு அந்த பகுதியில் கடந்து போகிறார். அந்த நாட்களின் யூத முறைமையின்படி தோராவை அனுசரிக்கிற ஒவ்வொரு உண்மையான யூதனும் ஒரு ஜெப சால்வையை போட்டுக்கொண்டு தான் வெளியே நடக்கணும். எபிரேயத்தில் தலித் என்று சொல்வார்கள், பிரேயர் ஷால், ஒரு ஜெப சால்வை. ஒவ்வொரு யூதனும் ஒரு ஜெப சால்வை அணிந்து கொள்ளாமல் வெளியே வரமாட்டார்கள். தோராவை அனுசரிக்கிற ஒவ்வொரு உண்மையான யூதன். ஆண்டவராய் இயேசு ஒரு யூதன். அப்ப ஆண்டவர் இயேசு அந்த பக்கத்தில் கடந்து போகிறார் என்றால் அவர் எதை போட்டுக்கொண்டு போகிறார்? ஒரு ஜெப சால்வையை போட்டுக்கொண்டு போகிறார். ஒரு ஜெப சால்வையை போட்டு ஆண்டவர் இயேசு இப்படி நடக்கும்போது ஒரு செட்டையை போல தெரிகிறது. அந்த ஸ்திரீக்கு பார்க்கும்போது எப்படி தெரிகிறது? ஒரு செட்டை விரித்திருப்பது போல தெரிகிறது. இந்த வசனம் ஞாபகம் வந்த உடனே வசனம் என்ன சொல்லுது? அவருடைய செட்டையின் கீழ் ஆரோக்கியம் இருக்கிறது. உடனே அவ யோசிக்கிறா, செட்டையின் கீழ் ஆரோக்கியம் இருக்குன்னு வாஸ்தமே. இங்க ஒரு செட்டையை விரித்து போகிறவரை போல ஒருத்தர் போகிறாரே, அந்த வஸ்திரத்தை உங்களை நான் தொடுவேனானால் எனக்கு சுகம் உண்டு. ஹல்லேலூயா. நீங்க எபிரேயத்தில் அதை படிக்கணும், ரொம்ப அழகா இருக்கும். அவள் வஸ்திர தொங்கலை தொட்டால்னு போட்டிருக்கிறது.
எபிரேயத்தில் ஜீசித்துன்னு இருக்கும், தொங்கல், வஸ்திர தொங்கல். அந்த யூதருடைய ஜெபசால்வையிலே 4 முனையிலே தொங்கல்கள் இருக்கும். அதை இங்கிலீஷில் டாசல்ஸ் என்று சொல்வார்கள், ஃப்ரிஞ்சஸ் என்று சொல்வார்கள். எபிரேயத்தில் ஜீசித் என்று சொல்வார்கள். தமிழ் வேதாகமத்திலே வஸ்திர தொங்கல் என்று இருக்கும். அந்த வஸ்திர தொங்கல் எதுக்கு அடையாளமா இருக்கு என்றால் ஆண்டுடைய வார்த்தைக்கு அடையாளமா இருக்கிறது. எபிரேய மாணாக்கருக்கு தெரியும், அந்த ஜீசித்துன்னு போட்டு அந்த வேல்யூ போட்டீங்கன்னா எவ்வளவு வரும்? 613 வரும். வேதத்தில் எத்தனை கட்டளைகள் இருக்குது? 613 கட்டளைகள் இருக்கு. அன்னைக்கு அவள் தொட்டது கர்த்தருடைய வார்த்தைங்க. கர்த்தருடைய வார்த்தையை அவள் தொடுகிறாள். ஆண்டவர் இயேசுதான் வார்த்தை. அவள் கர்த்தருடைய வார்த்தையை தொடும்போது வார்த்தையிலிருந்து ஒரு வல்லமை. அதனால்தான் வேதம் சொல்லுது, வார்த்தை அனுப்பி அவர்களை குணமாக்கினார். அப்ப உங்களுடைய சுகம் எங்க இருக்கு? வார்த்தையில. உங்களுடைய விடுதலை எங்க இருக்கு? உங்களுடைய ஆசீர்வாதம் எங்க இருக்கு? உங்களுடைய கடன் தீரணும்னா அதுக்கு தீர்வு எங்க இருக்கு? வார்த்தையில இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அந்த வார்த்தையில தாங்க நமக்கு விடுதலை. ஆனா தான் வேதம் சொல்லுது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அன்னைக்கு அந்த சத்தியம் தான் அந்த ஸ்திரியை விடுதலையாக்குறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு அவருடைய நிலைமையை குறித்து நாம் தியானிக்கிறோம். அந்த வேதம் என்ன சொல்லுது? 26வது வசனத்துல அவருடைய நிலைமை இன்னும் மோசமாய் போய் கொண்டிருக்கிறது. 26வது வசனத்தை வாசிங்க. அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது யோசிச்சு பாருங்க. தனக்கு உண்டான எல்லாம் போயிடுச்சுங்க. ஒரு வெறுமையான வாழ்க்கை, அதிகமான வருத்தம், இனிமேலும் பிழைக்க வாழ்வாதாரம் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. அதாங்க அவளுடைய நிலைமை. ஆனால் அவளுக்கு இருந்தது என்ன தெரியுமா? உறுதியான விசுவாசம். எல்லாம் போயிருச்சு, வெறுமையான ஒரு நிலைமை, ஒண்ணுமே இல்லை, ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு, உறுதியான விசுவாசம். கர்த்தருடைய ஊழியக்காரனா சொல்றேன், நம்ம கிட்ட ஒண்ணுமே இல்லைனாலும் ஒண்ணு இருந்தா போதும். என்னது? உறுதியான விசுவாசம். எனக்கு தெரியும் ஒரு கர்த்தருடைய ஊழியக்காரர். அவர் ஒரு ஐலாண்ட்ல, ஒரு தீவுல கர்த்தருக்காய் ஊழியம் செய்த ஒரு மனுஷன். ஒரு சமயத்துல ஒரு பயங்கரமான ஒரு புயல் சீற்றம் வந்து அவருடைய வீடெல்லாம் அப்படியே ஒன்றும் இல்லாமல் அழிஞ்சிருச்சு. அந்த வீடே கீழே தரமட்டமாக விழுந்து விட்டது. அவரும் அவருடைய மனைவியும் 2 பிள்ளைகள் மாத்திரம் காப்பாற்றப்பட்டார்கள். அப்போ அவரை இன்டர்வியூ எடுக்கிறாங்க. சொல்றாங்க, பிரதர், நீங்க ஆண்டவருக்காக ஊழியம் செய்யறன்னு அந்த தீவுக்கு போனீங்க, இப்ப எல்லாவற்றையும் இழந்து நிற்கிறீங்க, இப்போ உங்களுடைய விசுவாசம் ஆண்டவர் மேல எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டப்ப அவர் சொல்றாருங்க, உண்மைதான், எல்லாத்தையும் இழந்துட்டேன், ஆனா ஒன்ன என்னாலும் இழக்க முடியாது, எதுவும் என்னிடத்தில் இருக்கிறது இழக்கப்படவும் முடியாது. அது என்னவென்றால் என் தேவன் மேல் வைத்திருக்கிற விசுவாசம். இன்னைக்கு எல்லாத்தையும் இழந்துட்டேன், ஆனா என்னோட விசுவாசம் ஆண்டவர் மேல் இருக்கிறபடினாலே எல்லாவற்றையும் ரெட்டிப்பாய் கர்த்தர் தர வல்லவராய் இருக்கிறான்னு நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தரை ஒருபோதும் கைவிட மாட்டார். அவர் கொடுத்தாலும் சரி, கொடுக்கலாலும் சரி, அவர் மேல் இருக்கிற விசுவாசத்தை எந்த புயல் காற்று வந்தாலும் எனக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை அழிக்க முடியாது. என்னோட வீட்டை அழிச்சிடலாம், என்னோட ஆஸ்தி அழிச்சிடலாம், எனக்கு உண்டான எல்லாவற்றையும் அழிச்சிடலாம், ஆனா எனக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை எந்த சூழ்நிலை அழிக்க முடியாது. எவ்வளவு பெரிய விசுவாசம் யோசிச்சு பாருங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நிலைமை மோசம்னா, ஆனா அவளுக்குள்ள இருந்த உறுதியான விசுவாசம் ஒரு பெரிய அற்புதத்தை அடைய செய்தது. 2வது அவளுடைய தைரியம், அவளின் தைரியம். வாசிங்க 27ஆம் வசனம், மார்க் 5ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் வாசிங்க. இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, போதும், இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு
நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்டு அவள் வருகிறாள். 2 வார்த்தைங்க இங்கிலீஷ் பைபிள்ல ரொம்ப அழகா இருக்கும். she heard, she came. இயேசு கிறிஸ்துவை குறித்து அவள் கேள்விப்படுகிறாள். உடனே ஆண்டவராய் இயேசு இடத்துல வருகிறாள். ஹல்லேலூயா. அவள் சொல்றா, நான் வஸ்திரத்தை உங்களை தொடுவேன், கர்த்தர் எனக்கு சுகத்தை தருவார், நான் சுகத்தை பெறுவேன். ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, அவ்வளவு ஜன கூட்டம். அந்த கூட்டத்தின் மத்தியிலே, அந்த கூட்டம் யாருன்னு கேட்டீங்கன்னா, இவளை வேண்டான்னு தள்ளின கூட்டம், இவளை நிராகரித்த கூட்டம், இவளை ஒதுக்கின கூட்டம். அந்த கூட்டத்தின் நடுவிலே ஆண்டவராய் இயேசு இடத்துல கிட்டி சேர்ந்து தொடும்படியாய் வருகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம். முதலாவது கேட்கிறார். அதனாலதான் கேட்கிறது ரொம்ப முக்கியம். நான் ஊழியக்காரனா சொல்றேன் பாருங்க, நம்ம கேட்கிறது தான் நமக்கு விசுவாசத்தையே தரும். உங்களுக்கு உறுதியான விசுவாசம் வேணும்னா என்ன பண்ணணும்? கேட்கணும். கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணும். நம்ம ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் தான் கேட்கிறோம். திங்கட்கிழமை சனிக்கிழமை கேட்குறீங்களா? எத்தனை பேர் கேட்குறீங்க? எங்க பாஸ்டர் கேட்கறது? வீட்டில எல்லாம் இருப்பேன், ஞாயிற்றுக்கிழமை வந்தால் தான் கேட்க முடியும். எப்படி திங்கட்கிழமை சனிக்கிழமை வரைக்கும் கேட்கறது? எப்படி கேட்குன்னு சொல்லிட்டா, பைபிளை சத்தமா வாசிங்க, கேட்கும். விசுவாசம் கேள்வியினால் வரும். கேள்வி கர்த்தருடைய வார்த்தை கேட்கிறதுனால வரும். விசுவாசம் எப்படி வரும்? கேட்கிறதுனால தான். அந்த ஸ்திரீ கேட்டால் அவளுக்குள்ளே விசுவாசம் வந்தது. அவள் ஆண்டவராய் இயேசு இடத்துல வந்தார். ஹல்லேலூயா. அவளுக்கு இருந்தது 2 பிரச்சனைங்க. ஒன்னு சாப பிரச்சனை, இன்னொன்னு ஜன கூட்டம். அவள் மேல ஒரு சாபம் இருந்தது. அவள் சமுதாயத்திலே ஒதுக்கப்பட்டாள். ஆனா ஆண்டவராய் இயேசு இடத்துல வந்ததினாலே சாபம் நீக்கப்பட்டது. 2வது பிரச்சனை ஜன கூட்டம், திரளான ஜன கூட்டம். 27ஆம் வசனத்தை வாசிங்க. 27ஆம் வசனம் சீக்கிரமா. இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி. தொடர்ந்து வாசிங்க. ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னால். அதான் ஜனக்கூட்டத்துக்குள்ளே ஒரு பெரிய தடை. கர்த்தர் ஊழியக்காரனா சொல்ற பாருங்க, ஆண்டவர் இயேசுல கிட்டி வருவதற்கு தடை வரும். நீங்க ஆண்டவர்கிட்ட கிட்டி சேரணும்னா கண்டிப்பா தடை வரும். இவளோட வாழ்க்கையில என்னென்ன தடைகள்? சரீரம் பலவீனம், அப்புறம் சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்ட நிலைமை, அப்புறம் ஜன கூட்டம், இதெல்லாம் தடை. ஆனா இந்த ஸ்திரீ உறுதியான விசுவாசம் இருந்தபடினாலே இந்த தடைகளை பொருட்படுத்தாமல் அவள் ஆண்டவராய் இயேசு இடத்துல வருகிறார். இன்னைக்கு பிசாசு ரொம்ப தந்திரமானவன். நீங்க ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஏஞ்ச உடனே பாருங்க, அப்படியே ஜுரம் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஜுரம்லாம் அடிக்காது, எப்படி இருக்கும்? அடிக்கிற மாதிரி இருக்கும். பிசாசு சொல்லுவான், பாரு உனக்கு அடிக்கிற மாதிரி இருக்கா, நீ படுத்துக்கோ, அடுத்த வாரம் போய்க்கலாம். தலைலாம் வலிக்காது, தலை வலிக்கிற மாதிரி இருக்கும். யோசிச்சு பாருங்க, இவ்வளவு சரீர பலவீனத்தின் மத்தியில, நம்பிக்கையே இல்லாத நிலைமையில, எல்லாவற்றையும் இழந்த நிலைமையில, பெரிய ஜன கூட்டம், இதுக்குள்ள நம்ம எப்படி போறதுன்னு வீட்டில் இருந்திருக்கலாம், அப்படித்தானே? தடைகளை மத்தியிலே தடைகளை மேற்கொண்டு அன்னைக்கு வந்தபடினாலே அவளுக்கு விடுதலை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சகேயு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சகேயு ஆண்டவரை பார்க்கறதுக்கும் தடை, அப்படிதானே? என்னென்ன தடை சகேயோட வாழ்க்கையில்? என்ன தடை? அவன் குள்ளனா இருந்தான். பெரிய திரள் கூட்டம் வந்தா எட்டி பார்த்தா கூட ஆண்டவர் இயேசு தெரிய மாட்டாரு பாருங்க, குள்ள மனுஷன். 2வது அங்கேயும் ஜன கூட்டம். ஆனா சகேயு அந்த தடையை மேற்கொண்ட விதத்தை கொஞ்சம் பாருங்க, யோசிச்சு பாருங்க. எப்படிங்க மேற்கொண்டாரு? காட்டுத்தி மரத்து மேல ஏறு. கொஞ்சம் இதெல்லாம் கற்பனை பண்ணி பார்த்தா தான் விளங்கும். கலெக்டருங்க அவரு, IAS ஆபீசர், டாக்ஸ் கலெக்டர் அவர், அப்படிதானே? யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நம்முடைய சமுதாயத்தில் ஒரு கலெக்டர் IAS ஆபீசர் மரத்தில் ஏறினா என்ன எப்படி இருக்கும்? எல்லாம் பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு சொல்லுவாங்க, அப்படிதானே? யாரை குறித்தும் கவலை இல்லை, நான் ஆண்டவர் இயேசுவை பார்க்கணும். நீ என்ன குறித்து என்ன வேணாலும் நினைச்சுக்கோ,
என்ன பைத்தியம் நினைச்சுக்க பரவாயில்ல, என்ன வேணாலும் பேசுங்க, எனக்கு கவலை கிடையாது. எனக்கு ஆண்டவர் இயேசு வேணும், நான் அவரை பார்க்கணும். அந்த ஒரு வாஞ்சை இருந்தபடினாலே ஆண்டவராய் இயேசுவால் கடந்து போக முடியவில்லை. அந்த இடத்துல வந்தோன்னு ஆண்டவர் இயேசு நின்றாருங்க. நின்று மேல பார்க்கிறார். சகைவே, சீக்கிரமா இறங்கி வா, இன்னைக்கு நான் உன் வீட்டுக்கு வரணும். எவ்வளவு பெரிய பாக்கியங்க. அண்ட சராசரங்களை படைத்த தெய்வம் ஒரு மனுஷனுடைய வீட்டுக்குள்ளே வருகிறார். ஏன் தெரியுமா? உறுதியான விசுவாசம். என்ன தடை வந்தாலும் நான் ஆண்டவர் இயேசுவை பார்க்கணும், ஆண்டவர் இயேசுவிடத்தில் கிட்டி சேரணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதாங்க தைரியம். அது யாரை குறித்து அந்த ஸ்திரீ கவலைப்படல. யோசித்து பாருங்க, வேதத்திலே லேவியா ராகமத்தில் நீங்க வாசித்தீங்கன்னா தெரியும், இப்படிப்பட்டவர்கள் சமுதாயத்துக்குள்ளே வரக்கூடாது, தீட்டு என்று சொல்லுவேன். யாரு கிட்டே வர மாட்டாங்க, இவ்வளவு யாருக்கிட்டையும் போகவும் முடியாது. இவ்வளவு தடைகள் மத்தியிலே நீ என்ன வேணாலும் நான் நினைச்சுங்க, என்ன வேணாலும் பேசிங்க, ஆனா நான் ஆண்டவர் இயேசு கிட்ட வந்துதான் தீர்வேன், எனக்கு வேற வழி இல்லை, ஆண்டவரை தவிர வேற வழி இல்லை. இதுதான் உண்மை. இன்னைக்கு நான் சொல்றேன் பாருங்க, உங்களுடைய பிரச்சனைக்கு ஆண்டவர் இயேசுவை தவிர வேற வழியே இல்லைங்க. என்னுடைய சூழ்நிலைக்கு என் ஆண்டவராக இயேசுவை தவிர வேற வழியே இல்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதான் தைரியம். உறுதியான விசுவாசம் இருந்தால் அவர்களுக்குள்ளே ஒரு அசாதாரண தைரியம் இருக்கும். யாருக்குள்ள உறுதியான விசுவாசம் இருக்கிறதோ அவர்களுக்குள்ளே ஒரு அபாரமான ஒரு தைரியம். என்ன தெரியுமா? யார் என்னை ஒதுக்கி தள்ளினாலும் என் ஆண்டவராக இயேசு என்னை ஒருபோதும் ஒதுக்க மாட்டார், ஒருபோதும் தள்ள மாட்டார். தண்டத்தில் வருகிறவர்களை அவர் புறம்பே தள்ளாத தேவன். அந்த ஒரு நம்பிக்கைங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அவருடைய தைரியம். இன்னைக்கு கர்த்தர் இதை எதிர்பார்க்கிறார். நீங்க பயப்படாதீங்க. உங்களுடைய சூழ்நிலையை பார்த்து கலங்க வேண்டாம், உங்களுடைய பிரச்சனைகளை பார்த்து நீங்கள் வேதனைப்பட வேண்டாம். தைரியமாய் அவருடைய சிங்காசனத்துக்கு முன்பாக அவரிடத்தில் சகாயம் பெறும்படியாக, அவருடைய கிருபையை பெறும்படியாக தைரியமாய் வாருங்கள். அப்படித்தானே சொல்லுது அந்த வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 4ஆம் அதிகாரத்தில் 16 வாசிங்க. ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவோம். அந்த ஸ்ரீ அன்னைக்கு பண்ணது அதுதாங்க. இரக்கத்தை பெறும்படியாக, தயவை பெறும்படியாக ஆண்டவருடைய இயேசுவிடத்தில் தைரியமாய் கிட்டி சேர். நீ கர்த்தருடைய ஊழியக்காரனா சொல்லி என்ன சூழ்நிலையா இருந்தாலும் சமுதாயத்தில் தள்ளப்படலாம், வெறுக்கப்படலாம், ஒதுக்கப்படலாம், நிராகரிக்கப்படலாம். ஆண்டவர் இயேசுவிடத்தில் தைரியமா வரலாம், எப்ப வேணாலும் வரலாம். அவருடைய கரங்கள் விரித்து வைக்கப்பட்டிருக்கிறது. அன்பான அவருடைய கரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மூன்றாவதாக அவளின் தொடுதல். அவருடைய தொடுதல் 29 வசனத்தை வாசிங்க. 29 வசனம். உடனே அவளுடைய உதரத்தின் ஊரல் நின்று போயிற்று, அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள். வல்லமையான ஒரு தொடுதல். எப்படிப்பட்ட தொடுதல்னா வல்லமையான தொடுதல். உறுதியான விசுவாசத்தின் தொடுதல் எப்படி இருக்குன்னா வல்லமையான பவர்ஃபுல் டச். ஆமென். வேதம் சொல்லுது, உடனடியாக அவள் சொஸ்தம் அடைகிறாள். ஆமென். உடனே தன்னுடைய சரீரத்திலே அந்த வியாதி நீங்கி ஒரு சுகம் உண்டாகிறதை அவரால் உணர முடிகிறது. ஹல்லேலூயா. அவளுடைய விசுவாசம் வல்லமையான விசுவாசம். ஆண்டு கேட்கிறார் பாருங்க, என்னுடைய வஸ்திரத்தை தொட்டது யார்? உடனே சீஷர்கள் ஆச்சரியப்படும், என்ன ஆண்டவரே, எவ்வளவு திரளான கூட்டம் நெருக்கிக்கிட்டு இருக்கு, எத்தனையோ பேர் உங்க தொடுறாங்க, இப்ப போய் யார் தொட்டதுன்னு கேட்கிறீங்களா ஆண்டவரே? நல்ல கவனிங்க, கர்த்தர் பேசுறார். திரளான ஜன கூட்டங்க, ஒரு பெரிய நெருக்கம். ஆண்டவராக இயேசு நடுவே நடக்கிறார். நிறைய பேர் அவரை ஒராசிக்கிட்டு அவரை தொட்டுக்கிட்டு போறாங்க, அவ்வளவு ஜன கூட்டம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, என்னோட வஸ்திரத்தை தொட்டது யார் அப்படின்னு கேட்டோன்னு சீஷரால புரிஞ்சுக்கொள்ள முடியல. என்ன ஆண்டவரை கேட்குறீங்க?
இவ்வளவு ஜனம் உங்களை நெருக்குது, நிறைய பேர் உங்களை தொடுறாங்க, ஆனா யார் தொட்டதுன்னு கேக்குறீங்களே. ஆண்டவர் சொன்ன என்ன தெரியுமா? இல்ல இல்ல இல்ல, ஒரு ஸ்திரீயோட தொடுதல் வித்தியாசமானது. மற்றவங்களா என்ன தொட்டது வித்தியாசம், ஆனா இந்த ஸ்திரீயோட தொடுதல் வித்தியாசமான தொடுதல். அது என்ன தெரியுமா? உறுதியான விசுவாசத்தின் தொடுதல். உறுதியான விசுவாசத்தின் தொடுதல். எப்படி ஆண்டவரை தொட முடியும்? விசுவாசத்துல தான், வேற எப்படியும் தொட முடியாது. ஆண்டவர் எப்படி தொட முடியும்? விசுவாசத்துல தான். நான் தாழ்மையா சொல்றேன் பாருங்களேன், அவருடைய வல்லமை உங்களை தொட வேண்டுமானால் உங்களுடைய விசுவாசம் அவரை தொட வேண்டும். எத்தனை பேருக்கு இன்னைக்கு ஆண்டவரே உங்களுடைய வல்லமை என்னை தொடணும், எனக்கு ஒரு இன்னைக்கு விடுதலை வேணும், எனக்கு ஒரு சுகம் வேணும் அப்படின்னு சொல்றவங்க, உங்களுடைய விசுவாசம் அவரை தொடணும். உங்களுடைய விசுவாசம் அவரை தொடணும். When you touch him with your faith, he will touch you with his power. Hallelujah. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். விசுவாசத்தில் அவரை தொடுங்க. அந்த தொடுதல் வல்லமையான தொடுதல். அது மாத்திரமல்ல, தனிப்பட்ட தொடுதல். தனிப்பட்ட தொடுதல். அதான் சொன்ன, எத்தனையோ பேர் தொடுறாங்க, ஆனா இந்த ஸ்திரீ தொட்ட ஒரு தொடுதல் வித்தியாசமானது. உறுதியான விசுவாசத்தோடு ஆண்டவர் சொல்றாரு, என்னோட வஸ்திரத்தை தொட்டது யார்? அது மாத்திரமல்லங்க, 34வது வசனத்தை வாசிங்க. 34வது வசனம். அவர் அவளை பார்த்து மகளே, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. உன்னுடைய உறுதியான விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நீ சமாதானத்தோடே போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. ஆண்டவருடைய வார்த்தைங்க, தீர்க்க தரிசனமான வார்த்தை. கர்த்தர் யாரோ இடத்துல தீர்க்க தரிசனமா பேசுறார். ஆண்டவர் சொல்றார், மகளே மகளே, உன் வேதனை நீங்கி நீ சமாதானத்தோட போ. அந்த வசனத்தை வாசிங்க மறுபடியும். அவர் அவளை பார்த்து மகளே, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. உன்னுடைய உறுதியான விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். வேதனை நீங்கி சுகமாயிரு. அந்த வேதனை எங்க தெரியுமா? இருதயத்துலங்க, சிந்தையிலங்க. சரீர வேதனை வேற, ஆனா அந்த மன ரீதியான வேதனை இருக்கு. சரீர வேதனையை தாங்கிடலாம், மன வேதனையை தாங்க முடியாதுங்க. யார்கிட்ட கர்த்தர் பேசுறாருன்னு தெரியல. சரீர வேதனை கூட தாங்கிடலாம், ஆனா அது மனதில் இருக்க பார்த்தீங்களா வேதனை, இருதயத்தில் இருக்க பார்த்தீங்களா வேதனை, அது ரொம்ப கஷ்டம். அது சொல்றாரு ஆண்டவர், வேதனை நீங்கி சுகமாயிரு மகளே. வேதனை நீங்கி, என்றைக்கு வேதனை மனதில் நீங்குதோ அன்னைக்கு தாங்க சுகம். என்றைக்கு வேதனை உங்களோட மனதை விட்டு நீங்குதோ அன்னைக்கு தான் சுகம். நான் தாழ்மையா சொல்றேன், இந்த வேதனையை எந்த மருந்து மாத்திரை நீக்க முடியாது. இந்த வேதனையை, மன வேதனை இருக்கு பாருங்க, இருதயத்தில் இருக்க வியாகுலம், கிளேசம், இந்த வேதனையை எந்த மனுஷனும் நீக்க முடியாது, எந்த மருத்துவரும் நீக்க முடியாது, எந்த மருந்தும் நீக்க முடியாது. ஆண்டவர் இயேசு மாத்திரம். ஆண்டவர் இயேசுக்கு இன்னொரு பேர் இருக்கு, என்ன தெரியுமா? ரண வைத்தியர். ரண வைத்தியர். சிலருடைய இருதயம் ரணமா இருக்கு பாருங்க, மனம் அப்படியே ரணமா இருக்கு, வேதனையா இருக்கு. அந்த புண்ணு இன்னும் ஆறலங்க, காயம் இன்னும் ஆறல, ரணமா இருக்கு, வலிக்குது. அத காரியத்தை யோசித்தாலே வலிக்குது, இருதயம் உடையுது, ராத்திரில தூக்கம் வரல. இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, மகனே மகளே, உன் ரண வைத்தியராய் நான் வருகிறேன், உன் ரண வைத்தியராய் நான் வந்திருக்கிறேன். உன் ரணத்தை ஆற்றும்படியாக, அந்த இருதயத்தில் ரணத்தை குணமாக்கும்படியாக, உன் வேதனையை நீக்கும்படியாக, நீ சுகமாயிருக்கும்படியாக நான் கடந்து வந்திருக்கேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு காரியனை தொட்டது என்ன தெரியுமா? ஒதுக்கப்பட்டவள், சமுதாயத்தில் நிராகரிக்கப்பட்டவள், அவருடைய நிலைமையை குறித்து நம்ம பார்த்தோம். ரொம்ப துக்கமான ஒரு நிலைமை. அந்த நிலைமையில அவள் வந்து வஸ்திரத்தை உங்களை தொடுகிறாள்.
ஆண்டுடைய சரீரத்திலிருந்து சுகமாக்குற வல்லமை புறப்பட்டு போய் அவளை தொடுகிறது. ஒரு அற்புதம் நடக்குது. சுகம் உடனே சுகம் கிடைக்கிறது. ஆண்டவர் இயேசு அவளை பார்த்து என்ன திரும்ப சொல்றாரு? மகளே. நான் ஒரு 3 காரியத்தை பார்க்கிறேங்க. ஆண்டவர் சொன்ன வார்த்தையில ஒரு 3 காரியம். முதலாவது புதிய உறவுங்க. புதிய உறவு. அன்னைக்கு அவளுக்கு புதிய உறவு கிடைக்கிறது. யோசிச்சு பாருங்க. she was an outcast, தள்ளப்பட்டவள், ஒதுக்கப்பட்டவள். ஆண்டவர் இயேசு மகளேன்னு அழைக்கிறதுனால அந்த ஆவிக்குரிய குடும்பத்தில் ஒரு அங்கத்தினராய் ஆண்டவர் இயேசு ஏற்றுக்கொள்கிறார். தள்ளப்பட்டவள், சமுதாயத்திலே தள்ளப்பட்டவளை தன்னுடைய சொந்த மகளாய் ஏற்றுக்கொள்கிறார். கர்த்தர் ஊழியக்காரனா சொல்றேன், ஒருவேளை மற்றவங்க உங்களை ஒதுக்கி இருக்கலாம், தள்ளி இருக்கலாம், நிராகரித்து இருக்கலாம். ஆனா நீங்க யார் தெரியுமா? அண்ட சராசரனை படைத்த தேவாதி தேவனுடைய கத்தாதி கர்த்தருடைய மகன், மகள். எவ்வளவு பெரிய பாக்கியங்க. எத்தனை பேர் இந்த புதிய உறவுக்காக ஆண்டுக்கு நன்றி சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. புதிய உறவு. நான் யார்? ஆண்டுடைய மகன். நான் யார்? ஆண்டுடைய மகள். சர்வ வல்லமுள்ள தேவனுடைய மகன், மகள். ஒரு புதிய உறவு. இரண்டாவது ஒரு புதிய வாழ்க்கைங்க. அந்த மகளுக்கு கர்த்தர் ஒரு புதிய வாழ்க்கையை தருகிறார். ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அந்த நிமிஷத்தின் புது வாழ்க்கை. நான் நினைக்கிறேன் அதுக்கு பிறகு நிறைய பேர் அந்த ஸ்திரீடத்துல வந்து கேட்டிருப்பாங்க, இன்டர்வியூ எடுத்திருப்பாங்க. ஏமா நீதானே அந்த ஸ்திரீ? நீதானே 12 வருஷம் வேதனை இந்த ஸ்திரீ நீதானே? அவர் சொல்லியிருப்பா, ஆமா நாதான். ஆனா என்னை சுகமாக்கினவரை குறித்து நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொல்லி பெரிய சாட்சி கேட்டவங்களுக்கு எல்லாம் சாட்சி சொல்லியிருப்பான். அப்படிதானே வாழ்க்கை, புது வாழ்க்கை, ஒரு சாட்சியின் வாழ்க்கை. ஆண்டவராய் இயேசுவை பற்றி எல்லார்ட்டையும் அவர் சொல்லியிருப்பான். அது மாத்திரங்க, ஒரு புதிய விடுதலை, ஒரு புதிய விடுதலை. 12 வருஷத்துக்கு பிறகு முதல் விஷயமாக ஒரு பெரிய சமாதானம் அவருடைய இருதயத்தை ஆளுகிறது. ஆமென். அடிமைத்தனம் உடைகிறது. தேவனுடைய குடும்பத்திலே ஒரு மகளாய் மாறுகிறாள். அது வெறும் சுகம் இல்லைங்க. நல்லா யோசிங்க. ஆண்டவர் இயேசு அன்னைக்கு அவளுக்கு கொடுத்தது வெறும் சுகம் அல்ல. இழந்து போன கனத்தை கொடுக்கிறார். சமுதாயத்தில் கனமே இல்லை. எல்லாராலும் ஏளனமா நினைச்ச ஒரு ஸ்திரீ கர்த்தர் இழந்து போன அந்த கனத்தையும் அந்த ஸ்லாக்கியத்தையும் அந்த மதிப்பையும் அந்த உறவையும் ஒரு புதிய நம்பிக்கையும் அன்னைக்கு ஆண்டவராய் இயேசு தர. வெறும் சுகம் நினைச்சிடக்கூடாது. தள்ளப்பட்ட நிலைமை. ஆனா இன்றைக்கு அவ குடும்பத்திலே, ஆவிக்குரிய குடும்பத்திலே ஒரு மகள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். இன்னைக்கு இந்த விசுவாசத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். எல்லா கண்களை மூடலாமா? நான் தேவ சமூகத்தை உணர்கிறேன். உறுதியான விசுவாசம், ஆழமான திட நம்பிக்கை உள்ள தைரியமான விசுவாசம். நான் ஆண்டவராய் இயேசுவின் வஸ்திரத்தை உங்களை தொடுவேன், நான் சொஸ்தமாவேன். நான் கர்த்தருடைய ஊழியக்காரனா சொல்றேன். அதே ஆண்டவராய் இயேசு இந்த மத்தியான வேளையிலே நம் மத்தியிலே வந்திருக்கிறார். அப்படியே நம்ம எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? அன்றைக்கு 2000 வருஷத்துக்கு முன்பாக அந்த வீதியிலே அந்த ஜெப சால்வையை அணிந்து கொண்டு நடந்த அந்த ஆண்டவராய் இயேசு இன்னைக்கு நம்ம மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். சொல்றாரே, இதோ மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களும் உயிரோடு இருக்கிறேன். சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். அந்த ஆண்டவராய் இயேசு நம்மத்திலே உலாவிக் கொண்டிருக்கிறார். உலாவிக் கொண்டிருக்கிறார். நல்ல கவனிங்க. அன்றைக்கு ஆண்டவராய் இயேசு அந்த ஜெப சால்வையை அணிந்து கொண்டு போகும்போது ஒரே ஒரு ஜெப சால்வை தான், ஒரே ஒரு வஸ்திர தொங்கல் தான். ஆனா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கு தெரியுமா? தேவாலயம் வஸ்திர தொங்கலினாலே நிரம்பி இருக்கிறது. அன்றைக்கு ஒரே ஒரு வஸ்திர தொங்கல் தான் பிரதர். அன்றைக்கு ஒரே ஒரு ஜெப சால்வை தான்.
ஆனா இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறபடினாலே ஒரு வஸ்திர தொங்கல் அல்ல, ஒரு ஜெப சால்வை அல்ல, தேவாலயம் அவருடைய வஸ்திர தொங்கலினாலே நிரம்பி இருக்கிறது, நிறைந்து இருக்கிறது. நீங்க இருக்கிற இடத்துல உங்களுடைய விசுவாச கரத்தை நீட்டி அந்த வஸ்திர தொங்கலை தொட முடியும், அந்த வார்த்தையை தொட முடியும். இன்னைக்கு கேட்ட வார்த்தையை நீங்க தொட முடியும். ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். தேவ பிரசன்னம் எல்லா கண்களும் மூடி இருப்பதாக. மேல் தளத்தில் இருக்கிறவர்களும் கீழ்த்தளத்தில் இருக்கிறவர்களும் பயபக்தியோடு கூட நாம் தேவ சமூகத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். சர்வ வல்லமுள்ள தேவன் நம்மத்திலே உலாவிக் கொண்டிருக்கிறார், உலாவிக் கொண்டிருக்கிறார். வல்லமையோடு கூட, மாட்சிமையோடு கூட, பிரதாபத்தோடு கூட, மகிமையோடு கூட நம்மத்திலே உலாவிக் கொண்டிருக்கிறார். எல்லா கண்களும் மூடப்பட்டிருப்பதாக. சகோதரனே, இந்த நிமிஷத்திலே உங்களால் தேவ பிரசன்னத்தை உணர முடியும். சௌரியே, இந்த நிமிஷத்திலே தேவனுடைய பிரசன்னத்தை உங்களால் உணர முடியும். உங்களுடைய நிலைமை எதுவாக இருந்தாலும் கர்த்தருடைய ஊழியக்காரனாய் கண்ணீரோடு சொல்லுகிறேன், கர்த்தர் உங்கள் விஷயத்திலே மௌனமாய் இருக்கிறதில்லை. கர்த்தர் உங்களுக்காய் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் உங்கள் பட்சத்திலே கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய வல்லமை விளங்கும், அவருடைய மகிமை விளங்கும். ஒருவேளை நடக்கிற சூழ்நிலையை பார்த்தா தோல்வியை போல தோன்றலாம். ஆண்டவர் ஒன்றும் செய்யாது போல இருக்கலாம். ஆனா ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு தோல்வி இல்லை, ஒரு தேவ பிள்ளைக்கு தோல்வி இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் என்ன சொல்கிறது? என்னை பார்த்த முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. அவருடைய முகத்தை பார்த்தவர்கள், அவரை நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. அவருடைய முகம் பிரகாசம் அடைந்தது. அவரை நோக்கி பார்த்தவருடைய முகம் பிரகாசம் அடைந்தது. அவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. யோசிச்சு பாருங்க, அந்த ஸ்திரீ அன்னைக்கு எப்படி வந்தாலும் தெரியாது, நடக்க முடிஞ்சதோ நடக்க முடியலையோ தெரியல. ஒருவேளை ஹல்லேலூயா எப்படி வந்திருப்பான்னு யோசிக்க முடியல. அவள் ஆண்டவராகிய இயேசுவோட முகத்தை பார்த்தவளாக நடுங்குகிற கையோடு கூட அவருடைய வஸ்திரத்தை தொடுகிறார். தேவனுடைய வல்லமை புறப்பட்டு வருகிறது. அந்த வார்த்தையிலிருந்து வல்லமை வெளிப்படுகிறது. அந்த வார்த்தையிலிருந்து வல்லமை, அவர்தான் அந்த வார்த்தை. அந்த வார்த்தையிலிருந்து வல்லமை புறப்பட்டு வருகிறது. அவருடைய சரீரத்துக்குள்ளே பாய்கிறது. அற்புதம் நடக்கிறது, சுகம் கிடைக்கிறது, விடுதலை கிடைக்கிறது. அவருடைய முகத்திலே ஒரு பிரகாசம், அவருடைய முகத்திலே ஒரு பிரகாசம். யோசிச்சு பாருங்க, 12 வருஷங்க அவருடைய முகத்துல சந்தோஷத்தை பார்க்க முடியல, சமாதானத்தை பார்க்க முடியல. அவருடைய முகத்துல துக்கம் தெரிகிறது, அவருடைய முகத்துல வேதனை தெரிகிறது, அவருடைய முகத்திலே கிளேசம் தெரிகிறது. வாழ்க்கையில முதல் விசையாக அவருடைய முகம் பிரகாசிக்கிறது, அவருடைய முகம் பிரகாசம் அடைகிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் சொல்றேன், மகனே மகளே, நீ என்னை நோக்கி பார். உன் முகம் இனியும் துக்கமா இருக்காது, உன் முகம் இனியும் வேதனை நிறைந்ததா இருக்காது. உன் முகம் பிரகாசிக்கும். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது. எல்லா கண்களும் மூடலாமா? நம் தேவ சமூகத்தில் நிற்கிறோம். ஆவியானவர் நம்ம மத்தியில் அசைபாடி கொண்டிருக்கிறார். கண்களை மூடின நிலைமையில உங்களுடைய விசுவாச கண்களினாலே ஆண்டவராகிய இயேசுவோட முகத்தை பாருங்கள். உங்களுடைய விசுவாச கண்களினாலே ஆண்டவராகிய இயேசுவோட முகத்தை பாருங்கள். உங்களுடைய விசுவாச கரத்தினாலே அந்த வஸ்திர தொங்கலை தொடுங்கள், அந்த வஸ்திர தொங்கலை தொடுங்கள்.
கர்த்தருடைய வார்த்தையை தொடுங்க, வல்லமை விளங்கும், அற்புதம் நடக்கும், சூழ்நிலை மாறும், உன்னுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும், வேதனை நீங்க சுகமாய். ஓ தேங்க்யூ லார்ட். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். நம்மத்திலே ரண வைத்தியராக வந்திருக்கு ஆண்டவராய் இயேசு. ரண வைத்தியராக காயம் கட்டுகிறவராய் வந்திருக்கு. உடைந்த இருதயத்தை காயம் கட்டுகிறவராக, ரண வைத்தியராக நம்மத்திலே கடந்து வந்திருக்கு. உடைய வேதனை இன்றைக்கு நீங்கும். ஆலயத்தை விட்டு போவதற்கு முன்பாக, மகனே மகளே, இத்தனை வருஷம் உள்ளத்தில் இருந்த வேதனை நீங்கும். அன்னைக்கு அந்த ஸ்திரீக்கு நடந்தது அதுதான். அவளுக்குள்ள இருந்த வேதனை வெளியே வந்துருச்சு. ஆண்டவராய் இயேசுவோட சரீரத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு வந்தோடனே அவருடைய இருதயத்திலே மனதிலே சிந்தல் இருந்த வேதனை விலகி போயிற்று. கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய வல்லமை உணருங்க. தேவ பிரசன்னத்தை உணருங்க. தேவனுடைய பிரசன்னத்தை உணருங்க. கர்த்தருடைய கரம் உங்கள் மேல் நீட்டப்படுகிறது. கர்த்தர் அநேகரை தொடுகிறார். உங்களுடைய வல்லமை கர்த்தர் விளங்கப்படுகிறார். உங்களுடைய சூழ்நிலை மாறும். கர்த்தர் உங்களுக்காய் கிரியை செய்வார். உங்களுடைய சூழ்நிலை கர்த்தர் மாற்றுவார். தேங்க்யூ லார்ட். அருமையான மகனே மகளே, ஒருவேளை உங்களுடைய தற்போதான நிலைமை நிமித்தம் சமுதாயத்தில் உங்களை ஏளனமா நினைக்கலாம். கர்த்தர் பேசுகிறார், தயவு செய்து கேளுங்க. உங்களுடைய தற்போதைய நிலைமையின் நிமித்தம் சமுதாயத்திலே அண்ட அயலார், அண்ட வீட்டுக்காரர்கள், பக்கத்தில் இருக்கிறவங்க, உங்களுடைய சொந்தக்காரர்கள், உறவினர்கள் உங்களை ஏளனமாய் நீங்க நினைக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்றார், என் மகனே மகளே, உன்னை ஏளனமாய் நினைத்தவர்களுக்கு முன்பாக நான் தலை நிமிர்ந்து நடக்கப்படுகிற கர்த்தர், உன்னை தலையை உயர்த்துகிற கர்த்தர். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். உன்னுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவேன். இனியும் உன்னுடைய முகம் துக்கமாய் இருப்பதில்லை. இனியும் உன்னுடைய முகம் துக்கமாய் இருப்பதில்லை. உன்னுடைய துக்கத்தை கர்த்தர் சந்தோஷமாய் மாற்று. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? வாயில திறந்து ஆண்டுக்கு நன்றி சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ பிரசன்னத்தை உணருங்கள், தேவ சமூகத்தை உணருங்கள், தேவனுடைய அபிஷேகத்தை உணருங்கள். இன்றைக்கு கர்த்தர் ஒரு பெரிய விடுதலை வைத்திருக்கிறார். ஒரு பெரிய விடுதலை, ஒரு பெரிய சுகம், ஒரு பெரிய ஆரோக்கியம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. சேனைகளின் கர்த்தர் சொல்றார், நான் உன்னை அழைத்த தேவன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன். நீ என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உன்னை தெரிந்து கொண்டேன். நீ என்னால் கைவிடப்படுவதில்லை, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. நான் உனக்கு சகாயப்படுவேன், நான் உனக்கு சகாயப்படுவேன். மனித ஒத்தாசை அற்று போகும் போது, மனிதனுடைய ஒத்தாசை அற்று போகும் போது, ஏற்ற சமயத்தில் நான் உனக்கு சகாயப்படுகிறேன். சேனைகளின் கர்த்தரே, உன் நடுவே கடந்து வந்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லு. அருமையான சபையாரே, நான் கர்த்தரால் ஏவப்பட்டு இந்த வார்த்தைகளை சொல்கிறேன், கவனியுங்கள். நெகேமியாவின் நாட்களிலே நெகேமியா ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனாக இருந்தவர். ராஜாக்கு முன்பாக நிற்கிற ஒரு மனுஷனும் துக்கமா இருக்கக்கூடாது. ராஜாக்கு முன்பாக நிற்கிற எந்த ஒரு மனுஷனும் துக்கமா இருக்கக்கூடாது. ஆனா ஒரு நாள் நெகேமியா ராஜாவுக்கு முன்பாக நிற்கும் போது அவருடைய முகத்துல துக்கம், அவருடைய முகத்துல துக்கம். ஏன் தெரியுமா? எருசலேமோட அலங்கம் இடிக்கப்பட்டிருக்கு. எருசலேமோட அலங்கம் இடிக்கப்பட்டிருக்கு. ஒரு துக்கத்தோடு ராஜாக்கு முன்பாக நிற்கிறார். ராஜா நெகேமியா பார்த்து கேட்கிறார். அந்த வசனத்தை மாத்திரம் வாசிங்களேன், நம்ம ஜெபிச்சு முடிச்சிருவோம். அந்த வசனத்தை மாத்திரம் வாசிங்க. நெகேமியா 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. நெகேமியா
நெகேமியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2வது வசனம். கர்த்தரால் ஏவப்பட்டு இந்த வசனத்தை நான் சொல்றேன். கர்த்தர் உங்களோடு கூட பேசுறார். நெகேமியா 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது ராஜா என்னை பார்த்து நெகேமியாவை பார்த்து, நீ துக்க முகமாய் இருக்கிறது என்ன? உனக்கு வியாதி இல்லையே? இது மனதின் துக்கமே ஒழிய வேறொன்றும் அல்ல என்றார். அப்பொழுது நான் மிகவும் பயந்து, போதும். ராஜா நெகேமியா பார்த்து சொல்றாருங்க, நீ துக்கமா இருக்கிறது என்ன? உனக்கு வியாதி இல்லையே? இது மனதின் துக்கமே ஒழிய வேற ஒன்றும் இல்லை. இன்னைக்கு நம்முடைய ராஜாதி ராஜா உங்களை பார்த்து சொல்றாரு, என் மகளே, என் மகனே, நீ துக்கமா இருக்கிறது என்னப்பா? என் மகளே, நீ துக்கமா இருக்கிறது என்ன? உனக்கு வியாதி இல்லையே, நல்ல சுகமா தானே இருக்க. ஆனா இது மனதின் துக்கமே அல்லாமல் வேற ஒன்றும் இல்லை. மனதின் துக்கம். இன்னைக்கு அநேகருடைய மனதில் துக்கம் இருக்கிறதாய் கர்த்தர் பார்க்கிறார். ராஜா பார்க்கிறார். ராஜாதி ராஜா பார்க்கிறார். கர்த்தருடைய சமூகத்திலே நின்று கொண்டிருக்கிற அநேக கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில மனதில் துக்கம் இருக்கிறது. குடும்பத்தை குறித்த துக்கம், பிள்ளைகளை குறித்த துக்கம், மகனை குறித்த துக்கம், மகளை குறித்ததான துக்கம், சூழ்நிலைகளை குறித்த துக்கம், கடனை நிமித்தம் துக்கம், பிரச்சனை நிமித்தம் துக்கம். இன்னைக்கு ராஜாதி ராஜா உங்களை பார்த்து சொல்ற, மகனே, நீ துக்கமா இருக்கிறது என்ன? மகளே, நீ துக்கமா இருக்கிறது என்ன? உன மனதின் துக்கத்தை நான் பார்க்கிறேன். நீங்க கர்த்தர் உன மனதில் இருக்க துக்கத்தை பார்க்கிறேன். மனுஷன் பார்க்கிறவனுமாய் கர்த்தர் பார்க்கிறது அல்ல. மனுஷன் முகத்தை பார்க்கிறார், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். உங்களுடைய இருதயத்திற்கு துக்கத்தை பார்க்கிறார். சகோதரே, சகோதரியே, உங்களுடைய இருதயத்திற்கு துக்கத்தை கர்த்தர் பார்க்கிறார். அவர் ரண வைத்தியர். உங்களுடைய துக்கத்தை பார்த்துட்டு அப்படியே போகிறவர் நம்முடைய ஆண்டவர் அல்ல. மனுஷனுடைய முகத்தின் துக்கத்தை பார்த்துட்டு போயிடுவாங்க. ஆனா கர்த்தர் உடைய இருதயத்தின் துக்கத்தை பார்க்கும்போது அவர் கடந்து போகிறவர் அல்ல. அவர் ரண வைத்தியர். உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற ரணத்தை அவர் ஆற்றுவார். உங்களுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார். உங்களுடைய மாறா மதுரமாய் மாறும். உங்களுடைய சூழ்நிலையை மாற்றுகிறவர் அவர். அற்புத அதிசயமானவர். சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைக்கிறது தடைபடாது. நீ கர்த்தருடைய ஊழியக்காரனாய் சொல்றேன், உங்களுடைய துக்கம் மாறும். உங்களோட மனதின் துக்கம் மாறும். பிரதர், சிஸ்டர், உங்களோட மனதின் துக்கம் மாறும். கர்த்தர் உங்களுக்காக வழிவாசலை திறப்பார். கர்த்தர் அற்புதம் செய்வார். அன்னைக்கு நெகேமியாவோட துக்கம் மாறிச்சு. நெகேமியாவுக்கு விரோதமா இருந்தவங்க எல்லாவற்றையும் ஆண்டவர் சாதகமா மாற்றினார். உதவிக்கரங்களை எழுப்பினார். ராஜாக்கள் எழுப்பினார். உதவி செய்யும்படியாக ராஜாக்கள் எழுப்பினார். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்யும்படியாக அதிகாரிகள் எழுப்புவார். கர்த்தர் உதவி செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஓ, தேங்க்யூ. தேவ பிரசன்னத்தை நான் உணர்கிறேன். உங்களோட வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. நம்ம செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். அந்த உறுதியான விசுவாசத்தோடு அவரிடத்துல கிட்டி சேரணும். அவ்வளவுதான். அவரிடத்துல கிட்டி சேரணும். நம்ம அவரிடத்துல கிட்டி சேர்ந்தா அவர் நம்மிடத்துல கிட்டி சேர்கிற கர்த்தர். பெரிய காரியத்தோடு எதிர்பார்க்கல. என் மகனே, மகளே, உறுதியான விசுவாசத்தோடு என்னை கிட்டி வா என்று சொல்றார். கிட்டி என்னிடத்துல கிட்டி சேர், இடத்துல கிட்டி வா. ஹல்லேலூயா.
நான் உனக்கு அற்புதங்களை செய்வேன். உன்னோட துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஹல்லேலூயா. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, என் இயேசு கைவிட மாட்டார். விசுவாசத்தோடு பாடுங்க. என் இயேசு கைவிட மாட்டார். கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. நடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கர்த்தர் புதியன செய்திடுவார். இன்றே நீ காண்பாய். கர்த்தர் புதியன செய்திடுவார். இன்றே நீ காண்பாய். கர்த்தர் புதியன செய்திடுவார். கர்த்தர் புதியன செய்திடுவார். இன்றே நீ காண்பாய். கர்த்தர் புதியன செய்திடுவார். கர்த்தர் புதியன செய்திடுவார். இன்றே நீ காண்பாய். அது இன்றே நீ காண்பாய். ஹல்லேலூயா. கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். இயேசு கைவிட மாட்டார். நம் இயேசு கைவிட மாட்டார். உந்தன் துக்கம், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். கலங்காதே கலங்காதே மகனே, நீ கலங்காதே மகளே. கர்த்தர் கைவிட மாட்டார். உன் கர்த்தர் கைவிட மாட்டார். உன் கர்த்தர் கைவிட மாட்டார். உன் கர்த்தர் கைவிட மாட்டார். கர்த்தர் கைவிட மாட்டார். உன் கர்த்தர் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. எல்லா கண்களும் மூடி இருக்கிற நிலைமையில துக்கத்தோடு, உங்களோட மனதின் துக்கத்தோடு நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் நிற்பீர்கள் என்றால் உங்களுடைய கரங்களை இருக்கிற இடத்துல உயர்த்தி காண்பீங்க. கர்த்தர் உங்களுடைய கரத்தை பார்க்கட்டும். இன்னைக்கு கர்த்தர் ஒரு அற்புதத்தை உங்களுடைய வாழ்க்கையில செய்ய விரும்புகிறார். இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்ய விரும்புகிறார். உங்களுடைய சூழ்நிலையில, உங்களுடைய பிரச்சனையில, உங்களுடைய வேதனையில, துக்கத்திலே, வருத்தத்திலே கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்ய விரும்புகிறார். எல்லா கண்களும் மூடி இருக்க நிலைமையில உங்களுடைய கரங்களை அப்படியே உயர்த்துங்க. நான் உங்களுக்காய் ஜெபிக்கும்படியாய் கர்த்தரால் ஏவப்படுகிறேன். ஒரு பெரிய அற்புதத்தை எதிர்பாருங்க. ஒரு பெரிய அற்புதத்தை எதிர்பாருங்க. சேனைகளின் கர்த்தர் சொல்றார், நான் அநேக சாட்சிகளை நான் எழுப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் ஜனங்கள் மத்தியிலே வல்லமையான சாட்சிகள் எழும்பும். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. நாம் ஒருமனப்பட்டு ஜெபிப்போம். எங்கள் அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பிதாவே, என்னுடைய கரங்களை உமக்கு நேராய் உயர்த்துகிறோம். உமக்கு நேராய் உயர்த்துகிறோம். எங்களுடைய கரங்களை எந்த மனுஷனுக்கு முன்பாக நாங்கள் நீட்ட விரும்பல. எங்களுடைய கரங்களை உமக்கு நேராய் உயர்த்துகிறோம். நாங்கள் கரங்களை நீட்டுகிறவர்கள் அல்ல, நாங்கள் கரங்களை உயர்த்துகிறவர்கள். மனுஷனுக்கு முன்பாக அல்ல, அண்ட சராசரங்களை படைத்த கர்த்தருக்கு முன்பாக எங்களுடைய கரங்களை உயர்த்தி நிற்கிறோம். ஆண்டவரே, ஊழிய கண்ணடியான் செபிக்கிறப்பா, மனதிலுக்கு துக்கம் நீங்குவதாக.
இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்திலே மனதில் இருக்கிற வேதனை, கிளேசம், துக்கம், கவலைகள் இந்த நிமிஷத்திலே மனதை விட்டு விலகுவதாக. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் அற்புதங்களை செய்யும் ஆண்டவரே. நீர் அற்புதமாய் நடத்த போறதுக்காய் ஸ்தோத்திரம். நீ செய்ய போகிற மகத்துவமான கிரிகளுக்காய் ஸ்தோத்திரம். அநேக சாட்சிகளை கர்த்தர் எழுப்புவேன் என்று சொன்னதுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் அப்படியே செய்ய போறதுக்காய் ஸ்தோத்திரம். சபையாரை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கூடிய வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. ஆவியானவர் தொடர்ந்து எங்களோடு இடைப்பட்டு பேசும். நாங்கள் சிறுக வேணும், நீங்க பெருக வேணும்ப்பா. எல்லா கனத்துதியும் மகிமைக்கு செலுத்துகிறோம். உங்களுடைய ஆசீர்வதிக்கப்பட்ட பிரசன்னத்தோடு கலைந்து போக கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் அன்பும் பரிசுத்தாவினுடைய அன்பின் ஐக்கியம் நம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சீக்கிரமாய் வரப்போகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை பரிந்தம் இருப்பதாக. ஆமென். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். இன்று பிரசங்கிக்கப்பட்ட கர்த்தருடைய வார்த்தையினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பீர்கள் என்று நம்புகிறோம். நமது திருச்சபையின் ஞாயிறு ஆராதனை நேரங்கள்: ஆங்கில ஆராதனை காலை 7 மணிக்கு நடைபெறும். தமிழ் ஆராதனை காலை 10:30 மணிக்கு நடைபெறும். இருமொழி வேத பாடம் மாலை 6 மணிக்கு நடைபெறும். நம் திருச்சபையின் விலாசம்: அப்போஸ்தல கிறிஸ்தவ சபை, பெரம்பூர் ஊழியங்கள், 74 வல்லாடு தெரு, அகரம், சென்னை 6,82,000. தனிப்பட்ட ஜெபத்திற்கு தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள் 9566262203 மற்றும் ஒரு எண் 9551648083. மேலும் ஒரு எண் 9941447894. நமது திருச்சபையின் தொலைபேசி எண் 044151808155. மேலும் மற்ற பிரசங்கங்களுக்கு நமது யூடியூப் சேனலான ஏசிஏ பெரம்பூர் மினிஸ்ட்ரீஸை அணுகவும். நமது திருச்சபையின் வலைதள முகவரி www.acaperambourministries.org. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.